श्रीमते रामानुजाय नमः। श्री विष्णु चित्त गुरवे नमः। श्रीमद्वरवरमुनये नमः। अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। आस्तां चेतसि मे निरन्तरमसा वम्बोदर श्यामलः पुण्ये श्रीमती पुण्डरीकनयनः श्वेताचले तस्तिवान् मार्कण्डेय विहङ्गराज भुजगादीश क्षमा सेवितः चन्द्रादित्य विदूद चामरयुगो लक्ष्मी सहायो हरिः। लक्ष्म्या सह हृषीकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेषु च गीयते। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய தசாவதாரங்கள் ரொம்பவும் பிரசித்தமானவை. அந்த 10 அவதாரங்களுக்குள்ளேயும் 3 அவதாரங்கள் மிகவும் முக்கியமானவை. அவை என்னன்னா நரசிம்ம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இதுல நரசிம்ம அவதாரம்ங்கிறது பக்தனுடைய பெருமையை காட்டுறதுக்காக ஏற்பட்டது. பிரஹ்லாதஸ்ய சதுதார சரித்திரஸ்ய மகாத்மனஹா அப்படின்னு புராண வாக்கியம். பிரஹ்லாதனுடைய பெருமையை காட்டுவதற்காக ஏற்பட்டது நரசிம்ம அவதாரம். நாராயண கதாமிமாம் அப்படின்னு தன்னுடையவே பெருமையை காட்டுவதற்காக ஏற்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அதுபோல பிராட்டியினுடைய பெருமையை காட்டுவதற்காக ஏற்பட்டது ஸ்ரீ ராமாவதாரம். காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத் அப்படின்னு பிராட்டியினுடைய பெருமையை உலகத்திற்கு பிரகடனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தோன்றியதே ஸ்ரீ ராமாவதாரம். இன்னைக்கு நமக்கு ஒரு இரட்டை அனுபவம் என்னன்னா, இன்றைய தினம் உயர்ந்த ஸ்ரீராம நவமி நன்னாள். ராமாவதாரமே பிராட்டியினுடைய பெருமையை காட்டுறதுக்கு தான். இந்த தினத்துல பிராட்டியினுடைய அனுபவமாக சில வார்த்தைகள் ஸ்மரிக்கும்படியாக நமக்கு பகவத் சங்கல்பம் நேர்ந்துள்ளது. அதனால முதல்ல எம்பெருமானுக்கு கிருதஜதைகளை சமர்ப்பிச்சென்று ஆரம்பிப்போம். இந்த இன்றைய உபன்யாச அனுபவ விஷயம் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும். அதாவது திருவள்ளரை தாயாரை பற்றிய பெருமைகள். அதுதான் இன்றைய உபன்யாச அனுபவம். அதனால முதல்ல திருவள்ளரை தாயார் வாழி திருநாமத்திலிருந்து இந்த உபன்யாசத்தை தொடங்குவோம். பூங்கிடங்கில் தவம் செய்த பொற்கொடி ஒரு நீலி வனத்தில் வந்த பூமகளார் வாழியே தேங்கு சுனை சூழ்ந்த திருவெள்ளரையாள் வாழியே செல்வத்தில் வளர்கின்ற திருமகளார் வாழியே பாங்குடன் 3700 வாழியே பத்மதளம் மேலமர்ந்த பங்கையத்தாள் வாழியே ஏங்கும் நம்மை ஈடேற்ற இனிதமர்ந்தாள் வாழியே எழில் பங்கைய செல்வி இணையடிகள் வாழியே. திருவள்ளர தாயாருடைய வாழி திருநாமம் இது. தாயார் திருமுன்பே கோவில்கள்ல உற்சவாதிகள்ல சேவிப்பார்கள். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தேவிமார் மூவர் பிரதானர். அவர்களுக்கு ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி அப்படின்னு திருநாமம். இவர்களுக்காக வேதங்கள்ல தனித்தனி சூக்தங்களே இருக்கு. ஸ்ரீ சூக்தம், பூ சூக்தம், நீலா சூக்தம் அப்படின்னு இந்த சூக்தங்கள்லாம் இந்த தேவிமார் மூவரை பற்றியும் பேசுபவை. ஆளும் உலகமும் மூன்றே அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால ஸ்ரீதேவிக்கு பிராதான்யம் உடைய திவ்ய தேசம் திருவள்ளரை. ஸ்ரீதேவியான மகாலட்சுமி பெரிய பிராட்டி. அந்த தாயாருக்கு முக்கியத்துவம் உடைய க்ஷேத்திரம் திருவள்ளரை. பூமாதேவி ஸ்ரீ ஆண்டாள். அவளுக்கு ஏற்றமுடைய க்ஷேத்திரம் திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதே போல நீலாதேவி. நீலாதேவிக்கு
பிராதான்யம் ஆதிபத்தியம் உடைய திவ்ய தேசம் திருநறையூர், கல்கருடன் விசேஷம். அந்த க்ஷேத்திரம் திருநறையூர் நீலாதேவிக்கு ஏற்றம். உடனமர் காதல் மகளிர் மூவர், ஆளும் உலகமும் மூன்று அப்படின்னு ஆழ்வார் திருவாக்கியம் இருக்கு. ஆளும் உலகம்ங்கிறத நாம இந்த லீலா விபூதியில 3 திவ்ய தேசங்களாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய திவ்ய தேசங்களும் 3. திருவள்ளரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநறையூர் அப்படின்னு 3. இதுல மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் உடைய திவ்ய தேசம்ங்கிறது திருவள்ளரை. இந்த க்ஷேத்திரத்துக்கு திருவெள்ளரைன்னு ஏன் பெயர் ஏற்பட்டது அப்படின்னா, வெள்ளையான பாறைகள் மீது அமைந்திருக்கக்கூடிய ஊர், கோவில் இது. அதனால இந்த க்ஷேத்திரத்திற்கு திருவெள்ளரை அப்படின்னு பெயர். இந்தியாவிலேயே 2 இடத்துலதான் வெள்ளை கற்களால ஆன பாறைகள் மேல கோவில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே 2 இடத்துலதான். வடக்க பர்சானா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்கு. இங்க தட்சிண தேசத்துல நம்ம திருவள்ளரை அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள். அதனால திருவெள்ளரை அப்படிங்கிறதுக்கு வெள்ளை பாறைகள் மீது அமைந்துள்ள சின்ன மலை போன்ற கோவில், ஸ்வேதகிரி அப்படின்னு வடமொழி பெயர் இதற்கு. இது பொதுவான அர்த்தம். நமக்கு எப்போ இந்த க்ஷேத்திரம் தாயார் க்ஷேத்திரமோ அப்ப தாயார் பரமாவே எல்லாத்தையும் ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை. அதனால ரசோக்தியா அடியன் ஒரு அர்த்தம் சொல்றேன். திரு அப்படின்னா லக்ஷ்மி, திருமகள். வெள்கி உறையும் அறை. வெள்கி அப்படின்னா வெட்கப்பட்டு. என்னன்னா எப்பவும் பெருமாளோட நித்திய சேர்த்தியில தாயார் இருக்கா. இப்ப ஒரு க்ஷேத்திரங்கள்ல சேர்த்திங்கிறது குறிப்பிட்ட நாள்ல தான் இருக்கும். வருஷத்துல சில தினங்கள் தான் அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி உற்சவம் இருக்கும். அநேகமா இப்ப ஸ்ரீரங்கத்துலன்னா பங்குனி உத்திரம் வருஷத்துக்கு ஒரு நாள். இப்ப பங்குனி உற்சவம் நடக்கிறது. பங்குனி உத்திரம் ஒரே நாள் தான் வருஷத்துக்கு சேர்த்தி ரெங்கநாச்சியாரோட, அதுவும் ஏகப்பட்ட ரகளையோட நடக்கிறது. உறையூர்லயும் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சேர்த்தி. நம்ம திருவல்லிக்கேணிலன்னு எடுத்துட்டா மாசி துவாதசி அன்னைக்கு திருக்கல்யாணம் சேர்த்தி, பங்குனி உத்திரம் சேர்த்தி உண்டு. சில சமயம் வெள்ளிக்கிழமையும் ரேவதியும் சேர்ந்து வந்துதானா மன்னாதருக்கும் வேதவள்ளி தாயாருக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கும். காஞ்சிபுரத்துலன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைகள் தோறும் ரெட்ட புறப்பாடுன்னு இருக்கு. அதுவும் எதுவும் உற்சவாதிகள் குறுக்கிடாம இருந்தா அப்படி கிடைக்கும். இப்படி எல்லாம் இருக்கிறச்சே திருவள்ளரையில எப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் நித்திய சேர்த்தியில எழுந்தருளி இருக்கா. எப்பவுமே சேர்த்தி தான் அங்க. அப்படிங்கிறதுனால பிராட்டிக்கு எவ்வளவு லஜ்ஜையா இருக்கும். ஏன்னா பெருமாளுடைய ஒரு பௌருஷத்தை பார்த்தா நமக்கே லஜ்ஜையா இருக்கும். அந்த ஒரு நாணம்ங்கிறது ஏற்படும். அப்படிங்கும் போது பிராட்டி நாரினாம் உத்தமை. அப்போ அவளுடைய லஜ்ஜை எப்படி இருக்கும். அதனால திருமகள் வெள்கி உறையும் அறை திருவெள்ளரை அப்படின்னு இதற்கு ரசோக்தியாக நாம ஒரு அர்த்தம் சொல்லலாம். இங்க தனிக்கோவில் தாயாருக்கு செங்கமலவல்லின்னு திருநாமம். ஆனாலும் இந்த க்ஷேத்திரத்துல பிரதான நாச்சியார் பங்கைய செல்வி தான். பங்கஜவல்லி அப்படின்னு வடமொழியில, சம்ஸ்கிருதத்துல திருநாமம், தமிழில் பங்கைய செல்வி அப்படின்னு திருநாமம். வாழி திருநாமத்திலேயே அழகா வருது. எழில் பங்கைய செல்வி இணையடிகள் வாழியன்னு இருக்கு. அழகான பங்கைய செல்வி பிராட்டி. அவதான் பிரதான நாச்சியாரா இருக்கா. அப்போ இவளுடைய திருநாமத்துக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் தேடணும். பங்கஜவல்லி அப்படின்னு இருக்கு இல்லையா. பங்கஜம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை மலரில் தோன்றியவள் அப்படிங்கிறதுனால இவளுக்கு பங்கஜவல்லின்னு திருநாமம். தாமரை பூவுல யாரு தோன்றினா. க்ஷீராப்தியில மகாலட்சுமி தான் தோன்றினா. இங்க பிராட்டிக்கு பங்கஜவல்லின்னு திருநாமம். அதனால இங்க பெருமாளும் பிராட்டியும் எப்படி இருக்கான்னா லக்ஷ்மி நாராயணர்களாக இருக்கிறார்கள். திருவள்ளரை திவ்ய தம்பதிகள் இடத்துல லக்ஷ்மி நாராயண அனுபவத்தை நாம பெறலாம். அதற்கும் மேல பங்கம் அப்படின்னா சேருன்னு ஒரு அர்த்தம். ஜனகர் என்ன பண்றார், யாக பூமிய புனித நீர் தெளித்து உழறார். அந்த கலப்பையால அந்த இடத்தை உழறார். அப்போ ஜலத்தை மண்ணுல தெளிச்சு விடும்போது அந்த இடம் சேரா ஆகிறது. சேரும் சகதியும் போல ஆகிறது. பங்கம் அப்படின்னா சேரு. அந்த சேற்று மண்ணுல இருந்துதான் சீதா பிராட்டி அவருக்கு கிடைக்கிறாள். அதனால அந்த சேற்றிலிருந்து தோன்றியவள் பங்காத்து ஜாயத்தே பங்கஜா அப்படின்னு சீதா பிராட்டிக்கே ஒரு பேர் உண்டு. சேற்று மண், அதிலிருந்து பிறந்தவள் சீதா பிராட்டி. அப்போ பங்கஜான்னா என்ன அர்த்தம்னா சீதைன்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன தெரியறது, இந்த திருவள்ளரை மிதுனத்தின் இடத்துல சீதாராம ஜோடியையும் நாம் அனுபவிக்கலாம். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி.
எங்க தெய்வமா எமக்கு இஷ்ட தெய்வமா குலதெய்வமா இருக்கிற திருவள்ளரை திவ்ய தம்பதிகள் இடத்துல சீதாராமரை பார்க்கலாமா அப்படின்னா நாம ஆசைப்பட்டா பார்க்கலாம். ஏன்னா அதற்கு நமக்கு இங்க ஹேது இருக்கு. பங்காத்து ஜாயத்தே, சீதா பிராட்டிக்கு பங்கஜான்னு ஒரு திருநாமம். அதனால திருவள்ளரையில பங்கைய செல்வி நாச்சியார் சீதா பிராட்டியாவும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. இன்னொரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா புரியும். இப்ப பொதுவா நாம க்ஷேத்திரங்களுக்கு போறோம், திவ்ய தேசங்களுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், தாயார் சன்னதிக்கு போறோம். பெரும்பாலும் தாயார் எப்படி இருக்கான்னா சதுர்புஜ மூர்த்தியா இருக்கா. மேல் பின் இரு கரங்கள்லயும் பத்மத்தை ஏந்தின்னு இருக்கா. முன் 2 கரங்களும் அபயவரத ஹஸ்தம் காட்டும்படியாக இருக்கு. இதுதான் பொதுவா தாயாருடைய பொதுவா பெரும்பாலும் இதுதான் தாயாருடைய சேவையா இருக்கு நமக்கு. ஆனா சீதா பிராட்டியினுடைய அந்த திருமேனி அமைப்பை பார்த்தா எப்படி இருக்குன்னா 2 த்விபுஜ மூர்த்தி, 2 கை தான் இருக்கும் சீதைக்கு. மகாலட்சுமி மாதிரி 4 கை இருக்காது. 2 கையோட இருப்பா, பத்மஹஸ்தையா இருப்பா. அநேகமா சீதா பிராட்டி ஒரு கையில தாமரை பூவை ஏந்தின்னு இருப்பா, இன்னொரு கையால அபயம் காட்டுவா. இதுதான் பெரும்பாலும் சீதையினுடைய ஒரு தோற்றம். இங்க பங்கைய செல்வி நாச்சியார் எப்படி இருக்கான்னா சதுர்புஜ மூர்த்தி கிடையாது, த்விபுஜ மூர்த்தியா தான் இருக்கா. இது ஒரு விசேஷம். இப்போ பெருமாள் எங்கேயுமே சதுர்புஜ மூர்த்தியா இருப்பார், தாயாரும் சதுர்புஜ மூர்த்தியா இருப்பா. மூலவர் உற்சவர் எல்லாம் அநேகமா அப்படிதான் இருப்பா. இங்க எப்படின்னா உற்சவ மூர்த்தி சதுர்புஜ மூர்த்தியா இருக்கார், ஆனா தாயார் த்விபுஜ மூர்த்தியா இருக்கா. 2 திருக்கரங்கள் பங்கைய செல்வி நாச்சியாருக்கு, பத்மஹஸ்தையா இருக்கா சீதையை போல. இன்னொரு அழகு, ஒரு கையால ஆஹ்வான ஹஸ்தம் காட்டுறா. தாயார் ஆஹ்வான ஹஸ்தம் காட்டுறது ரொம்ப அரிது, அபூர்வமா இருக்கு அந்த மாதிரி திருக்கோலங்கள்லாம். திருமலை திருப்பதியில எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் மலையப்ப சுவாமி உற்சவருக்கு உபய நாச்சியார் ஆஹ்வான ஹஸ்தம் காட்டுறா. அது போல அவளுக்கு இருக்கு திருக்கரங்கள். நின்ற திருக்கோலத்துல இருக்கா உபய நாச்சியார். இங்க பிரதான நாச்சியார் பங்கைய செல்வி 2 கரங்களோட இருக்கா. ஒரு திருக்கரத்தால பத்மத்தை ஏந்தின்னு இருக்கா, ஒரு திருக்கரத்தால ஆஹ்வான ஹஸ்தம் காட்டுறா. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு கிடைக்கிறது, ஒரு விஷயம், ஒரு நுட்பமான விஷயம் என்ன தெரியறதுன்னா, பங்கைய செல்வி நாச்சியார் இடத்துல மகாலட்சுமியையும் நாம பார்க்கலாம், சீதா பிராட்டியையும் நாம பார்க்கலாம். இன்னொரு ஒரு அழகு, இதெல்லாம் அடியனுடைய ஒரு ரசோக்தி, இருந்தாலும் நம்ம பாவனைகளுக்கு இடம் இருக்கு, அதனால சொல்றேன். இன்னொரு ஒரு விஷயம், பெருமாள் திருவள்ளரையில கிழக்கு நோக்கின திருமுக மண்டலம், ஆனா தாயார் வடக்க பார்த்துன்னு இருக்கா. தாயார் அமர்ந்திருக்கிற அந்த உற்சவ மூர்த்தி தாயார் இப்படி கொஞ்சம் திரும்பி நாப்புல இருப்பா. பெருமாள் இப்படி இருக்காருன்னா நேரா தாயார் இருக்க மாட்டா, இப்படி கொஞ்சம் திரும்பி நாப்புல இருப்பா. அப்போ அத பார்த்தா எப்படி இருக்கு, வடக்க தான் அந்த 18 படி இருக்கு. நாம வடக்கு வாசல் வழியா தான் ஏறி கோவிலுக்குள்ள போறோம். அப்போ பிராட்டி பிரதானமான க்ஷேத்திரம்ங்கிறதுனால ஆஹ்வான ஹஸ்தம் காட்டுறா, நம்மளையும் கட்டாட்சம் பண்றா. ஏன்னா எல்லாரும் அந்த 18 படி வடக்கு வாசல் படி ஏறிதான் உள்ள போறோம். முதல்ல லட்சுமி கட்டாட்சம் வர்றவாளுக்கு கிடைக்கிறது. பிராட்டியினுடைய திருக்கண் நோக்கு கிடைக்க பெற்றுதான் நம்ம மேல போறோம் அந்த கோவிலுக்குள்ளேயே. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த தாயார் இடத்துல லக்ஷ்மி அனுபவத்தையும் பெறலாம், இந்த மிதுனத்தின் இடத்துல சீதாராம அனுபவத்தையும் நாம பெறலாம். அதற்கும் மேல என்ன இருந்தாலும் கிருஷ்ணாவதாரம் மாதிரி வராது. அதனால கண்ணனை பார்க்கலாமா ருக்மிணிய பார்க்கலாமா அப்படின்னா திருவள்ளரை கல்வெட்டுகள் இருக்கு. அதுல என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா கிருஷ்ண ருக்மிணி வழிபாடு பற்றி அந்த கல்வெட்டுகள்ல எழுதப்பட்டிருக்கு. அதுவும் தமிழகத்துல கண்ணன் வழிபாடு பற்றி சொல்லக்கூடிய பழமையான கல்வெட்டுங்கிறது திருவள்ளரையில தான் இருக்கு. இது ஒரு அருமையான விஷயம் நமக்கு. அதனால என்ன தெரியறதுன்னா இந்த திவ்ய தம்பதிகள் இடத்துல தாமரை கண்ணன் பங்கைய செல்வி இந்த திவ்ய தம்பதிகள் இடத்துல நாம ருக்மிணி கிருஷ்ண சிருங்காரத்தையும் அனுபவிக்கலாம். வடக்கெல்லாம் போயாச்சுன்னா ஒரே ராதே கிருஷ்ணா தான், அவ ருக்மிணிய பத்தி கொஞ்சம் சீண்டவே மாட்டான். அப்படி இருக்கும், வடக்கெல்லாம் அங்கதான் ராதா பிரதானம் தான். ஆனா தட்சிண தேசத்துல நாம இப்ப பார்த்தசாரதி கோவில்ல ருக்மிணி நாச்சியார் இருக்கா, கூட அடக்க ஒடுக்கமா நிக்கிறா, உள்ள போய் எட்டி பார்த்தாதான் தெரியும். அந்த அனுபவம் நமக்கு பார்க்க முடியுமா கிடைக்குமா அப்படின்னா திருவள்ளரை திவ்ய தம்பதிகள் இடத்துல ருக்மிணி கண்ணன் அப்படிங்கிற அந்த திவ்ய தம்பதி எப்படி அவதார காலத்துல வாழ்ந்திருப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி இங்க பெருமாள் பிராட்டியின் இடத்துல அவ்வளவு ஈடுபட்டு இருக்காரோ அவதார காலத்துல ருக்மிணியின் இடத்துல கண்ணன் அப்படி ஈடுபட்டு இருந்திருக்கான். அந்த அழகையும் இவாள் இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு இதெல்லாம் தாயாருடைய திருநாமங்களுக்கு உண்டான அர்த்தம்.
திருவள்ளரையில பெருமாள் எப்படி ஆவிர்பவிச்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. பரமபதத்துல பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரு சம்பாஷணம் ஏற்படுறது. பிராட்டி பெருமாள் இடத்துல கேட்கிறா, எனக்கு தேவரீர் ஆதிபத்தியம் தரணும், அடியேனுக்கு ஆதிபத்தியம் தரணும். அதாவது ஒரு இடத்துல தான் அதிபதியாக இருக்கணும். தாயார் எந்த இடத்துலன்னு சொல்லல, தனக்கு ஆதிபத்தியம் வேண்டும் அப்படின்னு மட்டும் கேட்கிறான். அப்போ பெருமாள் சொல்றார், உபய விபூதியையும் இங்கே வீற்றிருந்து நான் செங்கோல் செலுத்தின்னு இருக்கேன். இந்த பரமபதத்துல உனக்கு அதை தரத்துக்கு இல்ல. நீ என்ன பண்ணு, பூலோகத்துல ஸ்வேதகிரின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் தபஸ் பண்ணு. காலக்கிரமத்துல உனக்கு நான் அங்க வந்து பிரத்யக்ஷமாகி நீ கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினார். பிராட்டியும் கிளம்புறா. கீழே வந்து இந்த பூலோகத்துல லீலா விபூதியில ஸ்வேதகிரிக்கு வந்து தபஸ் பண்றான். இதே சந்தர்ப்பத்துல வடக்க திரு அயோத்தியில சிபி சக்கரவர்த்தி அரசாண்டு இருக்கார். சிபி சக்கரவர்த்தி ஸ்ரீராமபிரானுக்கு 9 தலைமுறைகள் முற்பட்டவர். அவருடைய அரசாட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ தட்சிண தேசத்துல இருந்த மகர்ஷிகள் எல்லாரும் அங்க போய் சிபி சக்கரவர்த்தியின் இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைக்கிறான். ராவணன்னு ஒரு அரக்கன் இருக்கான், அவன் பொல்லாத்தனம் பண்ணிண்டு ரொம்ப துஷ்ட அரக்கனா இருக்கான், எங்களெல்லாம் ரொம்ப பாடா படுத்துறான், நிம்மதியா தபஸ் பண்ண விடாம பண்றான். அப்போ தட்சிண தேசம் எல்லாம் காடா இருந்தது. இந்த தென் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த பகுதி பெரும்பாலும் காடா இருந்தது. அதனால மகரிஷிகள்லாம் நிறைய தபஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த இடத்துல. அந்த சந்தர்ப்பத்துல இந்த ராவணன் அடிக்கடி வந்து வந்து அப்பயே புடிச்சு அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால ரிஷிகள்லாம் சிபி சக்கரவர்த்தியின் இடத்துல போய் சொல்லிக்கிறான், நீங்க தான் அங்க வந்து தட்சிண தேசத்துக்கு வந்து ராவண வதம் பண்ணி எங்களுக்கு அபயம் தரணும், எங்களுடைய இந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறான். நாங்கெல்லாம் நிம்மதியா தபஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறான். உடனே சிபி சக்கரவர்த்தி படையெல்லாம் திரட்டிண்டு இங்க கிளம்பி வரார். அப்போ இது திருவள்ளரைங்கிற கஷேத்திரமாக ஆகல, வெறும் காடா இருக்கு. நீலிகாவனம்னு பெயர் அந்த காட்டுக்கு. வெறும் காடா இருக்கு, வெள்ளை பாறைகளா இருக்கு. அப்படியே ஊரே பார்த்தா ஒரு பீட பூமி மாதிரி இருக்கு. வெள்ளை பாறை, சின்ன சின்ன மலை, இப்படிதான் இருக்கு இந்த ஊரோட தோற்றம். ஆனா நல்ல காத்து அடிக்கிறது, நல்ல இன்னைக்கும் அப்படித்தானே இருக்கு. நல்ல காத்துக்குன்னே பெயர் போன இடம் திருவள்ளரை. அப்படி படி ஏறும் போதே முதல்ல வாயு அப்படியே நம்மள வரவேற்பார். ஸ்ரீ ராமாவதாரத்துல வாயுவாத எதற்காந்தான்னு பிராட்டியினுடைய திருமேனி தீண்டின காத்து என் மேல படாதான்னு ஆசைப்பட்டார் பெருமாள். கடற்கரையில உட்காந்து கர்ப்பசயனம் கிடந்தார். அப்போ அந்த கடற்கரையில அக்கறையில பிராட்டி இருக்கா, இக்கரையில நான் இருக்கேன், அவள் திருமேனி தீண்டின காத்து என் மேல படாதா அப்படின்னு ஆசைப்பட்டார். இங்க அது அவருக்கு நன்னா கிடைக்கிறது. ஏன்னா அப்படி இந்த திவ்ய தம்பதிகள் இங்க சேர்ந்து விளையாடின்னு இருக்கா, இந்த காத்தானது அப்படி 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படி படும்படியாக, தனியா ஒருத்தர் சாமர கைங்கரியம் போடணும்னே இல்ல, வாயு பகவானே சாமரம் போட்டுன்னு இருக்கார், நமக்கே தெரியறது. போரா குறைக்கு மூலஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் வேற சாமரம் வீசின்னு இருக்கார். அதனாலயோ என்னமோ நல்ல காத்து அடிக்கிறது இந்த கஷேத்திரத்துல. அப்பேற்பட்ட இடமா இருக்கு. சிபி சக்கரவர்த்தி படையோட அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு, வடக்கேந்து கிளம்பி இங்க தெற்கு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு தோன்றது, அந்த படையெல்லாம் இளைப்பாறணும், அவெல்லாம் ரொம்ப களைப்பா இருக்கா அப்படின்னுட்டு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்க கொஞ்ச நேரம் எல்லாம் விஸ்ராந்தி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. இவரும் கொஞ்ச நாடி கண்ணை மூடிண்டு சயனிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்றது, ஒரு வெள்ளை பன்றி கொர்னு சத்தம் போட்டுண்டு இவர் எழுந்துடுறார். முழிப்பு வந்துடுறது, என்னோ சத்தம் கேட்கறதுன்னு முழிச்சு பாக்குறார். பார்த்தா ஒரு ஸ்வேத வராகம், வெண் பன்றி இவருக்கு போக்கு காட்டுறது, இவர் கண்ணுல படுறது, அதை பிடிக்கலாம் அப்படின்னு போறச்சு அது ஓடிடுறது. அது போல 5 இடங்கள்ல அது திருவடியை வச்சு கடைசியில ஒரு பாறையை குடைஞ்சு அதுக்குள்ள போயிடுறது. எங்கேயாவது பன்றி மண்ணெல்லாம் குடையும், அந்த மூக்கால மண்ணை குடைஞ்சு உள்ள போகும், பாறையை குடைஞ்சு இந்த பன்றி உள்ள போயிருக்கே, இது என்ன அதிசயமா இருக்குன்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தி அங்க தபஸ் பண்ணிட்டு இருந்த மகரிஷிகள் இடத்துல கேட்கிறார். குறிப்பா மார்க்கண்டேய மகரிஷியின் இடத்துல கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், நீ மகா பாக்யவான், நாங்கெல்லாம் இங்க தபஸ் பண்றோம், எங்களுக்கு அந்த சேவை கிடைக்கல, நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தூங்கிட்டு இருக்க, உன்னை எழுப்பி பகவான் இப்படி சேவை சாதிச்சிருக்கார். அவர் ஸ்வயம் பகவான் வராகமூர்த்தி, அவர் உனக்கு சேவை சாதிச்சிருக்கார். அதனால இந்த இடத்துல பகவத் சாநித்தியம் இருக்கு, இந்த இடத்தை நீ காடு திருத்தி நாடாக்கு, பெருமாளுக்கு இங்க ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்ற. உடனே ரிஷியினுடைய ஆக்ஞைப்படியே சிபி சக்கரவர்த்தியும் அந்த இடத்துல நல்ல நகரமாக, படையெல்லாம் தான் இருக்கே கூட, எல்லாரும் இருக்கா ஒத்துழைக்கிறதுக்கு, அதனால அவளை எல்லாம் வச்சுண்டு இந்த இடத்தை ஒரு க்ஷேத்திரமாக உருவாக்குறார்.
அப்போ பெருமாள் கோவில் கட்டியாச்சுன்னா மங்களாசாசனத்துக்கு ஆள் வேணும் இல்லையா? அயோத்தியில கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவுல அந்தர்வேதின்னு ஒரு இடம். அங்க ஏராளமான பூர்வசிக்க பிராமணர்கள் இருந்தா. அவ்வளவு பேர்களையும் இங்க வரவழைச்சு குடியேத்தினாராம். 3700 குடும்பங்களை இங்க வர சொன்னார். வந்து அவெல்லாம் குடியேறி வேத பாராயணம் பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு ஏற்படுத்தினார். வர்ற வழியில ஒருத்தர் தவறி போயிட்டார். ஒரு விருத்தர். அவர் தவறிட்டார். 3700க்கு 1 குறையறது. அதனால பெருமாள் தானே இங்க பூர்வசிக்கர்களுக்குள்ள நானும் ஒருத்தன் அப்படின்னு வந்து அந்த வீட்டை தானம் வாங்கிட்டாராம். சிபி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் வீடு சாசனம் பண்ணி தரார். அப்போ தானும் ஒரு வீட்டை தானம் வாங்கிட்டு அதுதான் அந்த கோவில். இந்த கோவில்ல இன்னி வரையிலும் நித்திய சந்நிதி கொண்டு பிராட்டியோட நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இது இந்த க்ஷேத்திரத்தினுடைய கதை. சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாளும் பிராட்டியுமே அப்படி பிரத்யட்சமானாம். இப்போ பிராட்டி தான் கேட்டபடிக்கு பிராட்டிக்கும் பெருமாள் பிரத்யட்சமாறார். பிராட்டியும் அங்கதான் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. திருவள்ளரையில ஒரு பூங்கிணறு அப்படின்னு இருக்கு. நமக்கு வாழி திருநாமமே சொல்றது, பூங்கிடங்கில் தவம் செய்த பொற்கொடியாள் வாழியே அப்படின்னு. அந்த பூங்கிடங்கு இருக்கு, அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா பிராட்டி. அப்போ இந்த சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாள் வராகமூர்த்தி பிரத்யட்சமான போதே புண்டரீகாட்ச பகவானாக பிராட்டிக்கும் பிரத்யட்சமானார். இப்ப சிபி சக்கரவர்த்திக்கு என்ன ஒரு பாக்கியம், வராக அவதார சேவையும் கிடைச்சிருத்து, புண்டரீகாட்சன் பங்கைய செல்வின்னு இந்த தரிசனத்தையும் காட்டுறார் பெருமாள். இந்த திவ்ய தம்பதியாக இவருக்கு சிபி சக்கரவர்த்திக்கு சேவை சாதிக்கிறார். எப்படி இருக்கும், வந்த இடத்துல கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததும்பாலே, அது போல வந்த இடத்துல, அதுவும் ஒரு ராவண வதம் அப்படின்னு பாரிச்சுண்டு வந்த இடத்துல தெய்வங்களே தோன்றி இப்படி காட்சி தர்றதுன்னா அது எப்பேற்பட்ட பாக்கியமா இருக்கும். அவருக்கு அப்படி ஒரு மேனி சிலிர்த்துறது, கண்ணீர் விடுறார், பெருமாளை ஸ்துதி பண்றார். அப்போ பெருமாள் சொல்றார், நீங்க என்ன காரணமா வந்தீங்கோ? ராவண அவதாரத்தமா வந்தேன். இல்ல நீங்க ஊருக்கே திரும்பி போயிடுங்கோ. நாங்கெல்லாம் க்ஷத்திரிய ராஜாக்கள், ரகுவம்சம் மனுவம்சம் எப்பேற்பட்டது, நாங்க வெச்ச கால பின் வைக்க மாட்டோம், முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி சொல்றார். அப்போ பெருமாள் சொல்றார், அவனுடைய அட்டகாசம் இன்னும் ஜாஸ்தி ஆகணும், இதெல்லாம் போராது, மகரிஷிகளை இப்பதான் லேசா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் நிறைய ஆகும். அப்போ உங்க வம்சத்துல நானே வந்து தோன்றி ராவண வதம் பண்ணுவேன், இப்ப நீங்க ஊருக்கே திரும்பி போயிடுங்கோ அப்படின்ட்டார். சரி, அப்போ நான் வந்த காரியம் இப்படி வெறும்னா நான் திரும்பி போறாப்புல இருக்கேன். நீங்க வந்ததே என்னுடைய தரிசனத்துக்காக தான். வந்தது சார்த்தமாச்சு. உங்க யாத்திரை ராவணவத யாத்திரை இல்ல, இந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கிறதுக்கான யாத்திரை அப்படின்னு இத நீங்க இனிமே நினைச்சுண்டு உங்க ஆயுட்காலம் இருங்கோ அப்படின்னு பெருமாள் மறுபடியும் சிபி சக்கரவர்த்தியை ஊருக்கே அனுப்பிச்சு வச்சுட்டாராம். அவரும் ரொம்ப பெருமாளை தாயாரை பார்த்து சேவிச்சுட்டு கிளம்பிடுறார். ஊருக்கே போயிடுறார், திருவயோத்திக்கே போயிடுறார். இப்போ பெருமாள் பிராட்டியின் இடத்துல, நீ கேட்டுண்டபடிக்கு உனக்கு நான் வரம் தரேன், பரமபதத்துல பிரார்த்திச்சுண்டியே கேட்டுண்டபடிக்கு உனக்கு வரம் தரேன், இந்த க்ஷேத்திரத்துல எல்லா உரிமைகளும் உனக்கு தான் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினார். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு பெண்ணரசு நாடு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இங்க தாயார் தான் செங்கோல் ஆட்சி நடத்துறாள் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. இப்ப செங்கோல் ஆட்சின்னா எப்படி இருக்கணும், தாயார் கையில ஒரு செங்கோல் இருக்கணும், ஒரு கதை இருக்கணும். இப்ப பெருமாள் சன்னதிகள்ல பாக்குறோமே, செங்கோலுடைய திருவரங்க செல்வன்னு நம்பெருமாள் இருக்கார் இல்லையா, அது மாதிரி இந்த ஊர்ல பிராட்டி கையில செங்கோல் இருக்குன்னு இருக்கணும். அப்படி ஒண்ணும் நமக்கு இல்ல. சரி, ஏதாவது ஒரு ஆயுதம், சங்கு சக்கரம் இந்த ஊர்ல தாயார் வச்சுட்டு இருக்கான்னு இருக்கணும். அப்படியும் எதுவும் இல்ல. அப்ப செங்கோல் ஆட்சின்னா என்னது பின்ன? தாயார பொறுத்த வரைக்கும் செங்கோல் ஆட்சிங்கிறது பத்மத்தை கையில வச்சுட்டு நடத்துறதுதான். பிராட்டி பங்கைய செல்வி நாச்சியார் திருக்கரங்கள்ல கமலம் தான் இருக்கு, பத்மம் தான் இருக்கு, அதை வச்சுட்டு தான் ஆட்சி பண்றா. அப்ப எதுக்கு செங்கோல் ஆட்சி வேணும்னு கேட்டா, பிராட்டி எங்கேயுமே பரதந்திரையா தான் இருப்பா. அப்படி எனக்கு ஒரு சுப்ரீமசி வேணும், எனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வேணும், நான் ரூல் பண்ணணும்னு கேட்க மாட்டாலே. எதுக்கு இப்படி கேட்டான்னா, பெருமாள் ரொம்ப தண்டதரனா இருக்கார், தண்ட நீதி. ஏன்னா ஒரு கையால அபயம் காட்டினாலும் இன்னொரு கையில கோலை வச்சுட்டு இருக்கார். ஏதாவது தப்பு பண்ணினா தட்டுறதுக்கு கோல் இருக்கு, அப்புறம் கருணைக்கு அபயமும் காட்டுறார் அப்படின்னு ரெண்டுமே இருக்கு இல்லையா. இந்த தண்ட நீதி வேண்டாமே, அதை பிடிங்கி நம்ம ஒரு ஓரமா ஒளிச்சு வச்சுடுவோம் அப்படின்னு அந்த செங்கோலை வாங்கிட்டாலும். அதனால செங்கோலாட்சின்னு கேட்டாலே ஒழிய தான் வந்து மத்தவாளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அதை கேட்கல. செங்கோலாட்சியே வேண்டாம், கருணையினால ஆட்சி நடத்துவோம், கையில நம்ம புஷ்பத்தை வச்சிருந்தா போறோம், கருணையினால நடத்தலாம். ஏன்னா நம்ம தண்டிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா வரிசையா ஒவ்வொருத்தரையா தண்டிக்கணும், எல்லார் இடத்துலயும் ஏதாவது தவறுதல் இருக்கும். அதனால கருணையால திருத்தி பணி கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த க்ஷேத்திரத்துல செங்கோலாட்சி பண்ற பேர் வழின்னு வந்து
இப்படி பெருமாள் இடத்துல ஒரு உரிமையை வாங்கிட்டு இருக்கா. அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு பெண்ணரசு நாடுன்னு பெயர். மூலஸ்தானத்துல இருந்து பெருமாள் எப்ப புறப்பட்டாலும் தாயாரோட ரெட்ட புறப்பாடு தான். முதல்லயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள்ல எப்பயாவது தான் ரெட்ட புறப்பாடு இருக்கும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து புறப்பாடுங்கிறது வருஷத்துல 1 நாள் 2 நாள் சில தினங்கள் இருக்கும். இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் எப்ப புறப்பட்டாலும் பிராட்டியோட ரெட்ட புறப்பாடு தான். வாகனம் அப்படின்னா கூட கீழே வரையிலும் பிராட்டியோட வந்து இருந்து வாகனத்துல ஏறி அப்புறம் பிராட்டிய மேல அனுப்பிச்சு வச்சுட்டு தனியா இவர் பிரதட்சணம் பண்ணிட்டு அப்பவும் மேல வந்து அவ சேர்ந்துதான் மூலஸ்தானத்துக்கு ஏழுவா. இப்படி எல்லாம் ஒரு வழக்கம் இங்க ஏற்பட்டிருக்கு. அதை விட முக்கியம், இந்த ஊர்ல கோவில் நிலங்கள்லாம் கூட பங்கைய செல்விங்கிற பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. தாயார் பேர்ல தான் கோவில் நிலங்கள்லாம் இருக்கு. அது போல அது ஒரு அருமை. அது என்ன, எல்லா கோவில்லையும் அந்த பெருமாள் திருநாமத்தாலதான் இருக்கும். இந்த க்ஷேத்திரத்துல மட்டும் தாயார் திருநாமத்தாலேயே கோவில் நிலங்கள் தான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். மேலும் இந்த திருவள்ளுவர் க்ஷேத்திரத்துல யதி பீட்டத்தை அலங்கரித்த ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீ வைஷ்ணவ யதி. எம்பெருமானார் நியமிச்ச 74 சிம்மாசனாதிபதிகள்ல திருவள்ளரை ஜீயரும் அடக்கம். திருவள்ளரையில ஒரு ஜீயர் சுவாமி இருந்தார். கடைசியா இருந்த ஜீயர் சுவாமி அடியனுடைய பாட்டனார் புத்தூர் ஸ்ரீ சுதர்சனர் சுவாமி அவர்களுக்கு சமாஷேனம் பண்ணினவர். அவர் தான் கடைசியா இருந்த ஜீயர் சுவாமி. இப்போ அந்த யதி பீடத்துல யாரும் அலங்கரிக்கிறதுக்கு வியக்திகள் இல்ல. ஆனா திருவள்ளரை ஜீயர்னு ஒரு ஸ்தானம் உண்டு. அதுல என்ன விசேஷம்னா, அந்த ஜீயருக்கும் பங்கைய செல்வி ஜீயர் அப்படின்னு தான் திருநாமம். இப்போ ஒரு க்ஷேத்திரங்கள்ல பார்த்தா ஆச்சாரியன் பெயரால ஜீயர் சுவாமி திருநாமம் இருக்கும். எம்பெருமானார் ஜீயர், எம்பார் ஜீயர் அப்படின்னு திருநாமம் இருக்கும். ஆழ்வார் பெயரால இருக்கும். மதுரகவி ராமானுஜ ஜீயர், கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் அப்படின்னு எல்லாம் திருநாமங்கள் இருக்கும். ஆழ்வார் பெயரால இருக்கும், ஆச்சாரியன் பெயரால இருக்கும், சில இடங்கள்ல பெருமாள் பெயரால கூட இருக்கும். ரெங்கநாராயண ஜீயர் அப்படின்னு பெருமாள் திருநாமத்தால கூட இருக்கும். இந்த ஊர்ல மட்டும் தாயார் திருநாமத்தால ஜீயர் சுவாமி அப்படிங்கிறது இங்கதான். அதனால பங்கைய செல்வி நாச்சியார் ஜீயர் சுவாமிகள் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு அடைமொழி. அப்படி ஒரு யதி இங்க இருந்தார். போன நூற்றாண்டு வரையிலும் அவர் இருந்தார். இங்க திருவள்ளரைக்கு பக்கத்துல நொச்சியம் அப்படின்னு இருக்கு. அந்த நொச்சியத்துக்கு அருகில, அந்த நொச்சியம்னு ஒரு ஊர் இருக்கு. அதற்கு சமீபத்துல பங்கைய செல்வி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. பங்கைய செல்விங்கிற பெயர்லயே ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் இந்த தாயார தனக்கு பெண்ணாக அபிமானிக்கிறார்கள். என்ன கிருப அவளுக்கு பண்ணினா, என்ன விளையாடினான்னு நமக்கு சரித்திரம் கிடைக்கல. ஆனா அவளோட ஏதோ குழந்தையா விளையாடி இருக்கா. அதனால தங்க ஊர் பெண் அப்படின்னு அவளை அபிமானிக்கிறார்கள். வருஷத்துல பிரம்மோற்சவத்துல ஒரு நாள் அந்த ஊருக்கு பெருமாளோட தாயார் எழுந்தருளி அந்த ஜனங்களுக்கு எல்லாம் கிருப பண்ணி ஸ்ரீரங்கம் வடதிருக்காவிரி கரையில ஒரு நாள் பூரா இருந்து மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு ஏழ்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. அந்த தினம் பங்குனி விசாகம், பங்குனி மாசம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கறதுனால பங்கைய செல்வி நாச்சியாருடைய அவதார தினமாக இது கருதப்படுறது. இப்ப பங்குனி உத்திரம் ரெங்கநாச்சியாருக்கு அவதார தினம், பங்குனி ஆயில்யம் உறையூர் தாயாருக்கு அவதார தினம், மாசி சுக்லபக்ஷ துவாதசி இங்க வேதவல்லி தாயார் திருவல்லிக்கேணியில கைரவினியில அவதரிச்ச நாள் அப்படின்னு ஒரு பிராட்டிக்கும் ஒரு அவதார தினம் இருக்கு. பத்மாவதி தாயார் கார்த்திகையில அந்த பஞ்சமி, கார்த்திகை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவான் அங்க. அந்த தினத்துலதான் பத்மாவதி தாயாருக்கு உற்சவாதிகள் பூர்த்தி ஆகும். அது போல ஒரு க்ஷேத்திரத்திலையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தாயாருடைய அவதார தினம்னு ஒண்ணு இருக்கும். அது போல திருவள்ளரையில பார்த்தோமானா பங்குனி விசாகம் தாயாருடைய அவதார தினம் அப்படின்னு கருதப்படுறது. இப்போ இந்த திருவள்ளரை க்ஷேத்திரத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னா, எல்லாமே இங்க ரெட்டையா இருக்கும். பெருமாளும் எப்பவும் ரெட்டை புறப்பாடு, பிராட்டியோட சேர்ந்து எப்பவும் ரெட்டையாவே இருக்கார். இங்க மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார்களும் இருவர், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். இங்கே தோன்றின ஆச்சாரிய புருஷர்களும் 2 பேர்கள், உய்ய கொண்டார் எங்களாழ்வான் இப்படின்னு எல்லாமே ரெட்டையா இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். 2 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு இருந்த போதிலும் நமக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, எல்லா ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல இருந்தும் ஏதோ ஒரு இடம் இந்த பிராட்டியை பத்தின பிரஸ்தாவம் இடம்பெற்று இருக்கு. நிறைய இடங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அவகாசத்துக்கு ஏற்ப ஒரு அனுபவத்தை எடுத்துக்கலாம். ஆழ்வார்கள் 12, அவர்களுடைய பாசுரங்கள்ல
ஒவ்வொரு இடங்கள்ல இந்த திவ்ய தம்பதி, இந்த பங்கைய செல்வி நாச்சியார பற்றின ஒரு பிரஸ்தாவம் இருக்கு. அத நாம எடுத்துண்டு அனுபவிக்கலாம். பங்கைய செல்வி நாச்சியாருடைய பெருமைய. முதல்ல பொய்கை ஆழ்வார். திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவாறு என்கொல் திருமகள் மேல் பாலோதம் சிந்த படநாகனை கிடந்த மாலோத வண்ணர் மணம். அதாவது பொய்கை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, 3 பிராட்டிமார்கள் இருக்கா. திருமகள், மண்மகள், ஆயர், மடமகள். இதுல திருமகளான ஸ்ரீதேவிக்கு ஏற்றமுடைய அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். இன்றைய நாயகன், இன்றைய தினத்து நாயகன் ஸ்ரீராமபிரான் அவருடைய அவதாரத்துல மகாலட்சுமியான ஸ்ரீதேவிக்கு ஏற்றம். அடுத்தது பூமி பிராட்டிக்கு ஏற்றமுடைய அவதாரம் வராக அவதாரம். என்னதான் திரு இடவெந்தைன்னு சொன்னா கூட, இடது பக்கம் திருமகள் இருக்கிறாள், அதனால திரு இடவெந்தை அப்படின்னு சொன்னா கூட பூமி பிராட்டி தான் இருக்கா. பூவராக சுவாமி தான் எப்பவுமே வராக பெருமாள். திருமகள்னு சொல்றது ஒரு ஔபச்சாரிகத்துக்காக, சமமானவர்கள் இவர்கள்லாம் அப்படின்னு ஒரு உபச்சார வார்த்தையை ஒழிய, பூமி பிராட்டி தான் வராகமூர்த்தியோட எப்பவுமே இருக்கிறவள். அதனால வராக அவதாரத்தில் பூமாதேவிக்கே ஏற்றம். கிருஷ்ணாவதாரத்துல இவா 2 பேரை விட நீலாதேவிக்கு தான் ஏற்றம். இவர்களே வந்தா கூட நீலாதேவி திருக்கல்யாணம் பண்ணிண்ட கண்ணனைத்தான் ஈடுபடணும், கண்ணனிடத்துலதான் இவ ஈடுபடணும். அதனால ராமாவதாரத்துல லக்ஷ்மிக்கு ஏற்றம், வராக அவதாரத்துல பூமி பிராட்டிக்கு ஏற்றம், கிருஷ்ணாவதாரத்துல நீலாதேவிக்கு ஏற்றம். இப்படி தனித்தனியா ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஏற்றம் அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப 3 பேரும் சேர்ந்தால் யாருக்கு ஏற்றம்? ஏன்னா ஒரு டிபேட் அப்படின்னாலே இப்படி ஏதாவது சுவாரஸ்யமா இருந்தா தானே இப்படி வச்சுக்கணும். ஒரு டிபேட், ஒரு கலந்துரையாடலை வச்சுக்கலாம். 3 பேர்களும் சேர்ந்து இருந்தா யாருக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தா, பொய்கை பிரான் அதற்கு பதில் சொல்றார். திருமகட்கே தீர்ந்தவாறு என்கொள். 3 பேரும் தனித்தனியா இருந்தா அவளுக்கு அந்தந்த அவதாரத்துல ஏற்றம், சேர்ந்து இருந்துட்டா திருமகளுக்கு தான் ஏற்றம். மத்த 2 பேரும் நிழல் மாதிரி தான். ஏன்னா லக்ஷ்மீம் விஹார ரசிகாம் இவ ராஜஹம்சீம் சாயாம் இவ அப்யுதைனீம் அவனீம் ச தஸ்யாஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு நமக்கு. ஆச்சாரியோக்தி இருக்கு. லக்ஷ்மி எப்படிப்பட்டவள்னா விஹார ரசிகை, எப்பவும் சஞ்சரிக்கிறவள், சஞ்சலையா இருக்கிறவள். அவளுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தா நிழல் விழும் இல்லையா, அவளுக்கு பூமி நீலாதேவிகள் நிழல் போல இருக்கார்கள் அப்படின்னு நமக்கு ஆச்சாரியோக்தி. அதனால பொய்கை பிரான் சொல்றதும் இதுதான். 3 பிராட்டிமார்களும் இருந்தாச்சுன்னா லக்ஷ்மிக்கு தான் ஏற்றம். அவரவருக்கு அந்தந்த அவதாரத்துல ஒரு பெருமை இருந்தாலும் மூவரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல லக்ஷ்மிக்கே ஏற்றம். பொதுவா பரமபதத்துலதான் 3 பிராட்டிமார்களும் சேர்ந்தே இருப்பா. பரமபதத்துலதான் இந்த சம்பாஷணமும் நடந்திருக்கு. லக்ஷ்மி தேவி பகவான் இடத்துல கேட்கிறா, தனக்கு ஆதிபத்தியம் தரணும்னு. நீ போய் ஸ்வேதகிரியில தவம் பண்ணு, உனக்கு அங்க கொடுக்கறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். பக்கத்திலே இந்த பூமி நீலாதேவிகளும் இருக்கா இல்லையா, அப்ப அவளுக்கு நீங்களும் கூடவே போய் தபஸ் பண்ணுங்க, உங்களுக்கும் ஏதாவது ஒரு வரம் அங்க வரச்சே தரேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சொல்லல. ஏன்னா 3 பேரும் இருந்தாச்சுன்னா லக்ஷ்மிக்கு தான் ஏற்றம். நம்ம பரமபதநாதன் சித்திரத்தையே பார்த்தா எப்படி இருக்கும், பரமபதநாதன் அப்படி வீற்றிருந்த திருக்கோலத்துல இருப்பார். வலது பக்கம் லக்ஷ்மி இருப்பா, ஒரே பிராட்டி லக்ஷ்மி இருப்பா. இடது பக்கம் பூமி நீலாதேவிகள் 2 பேரும் இருப்பா. ஸ்ரீரங்கத்துல கூட பரமபதநாதன் சன்னதி இருக்கு. அத மனக்கண்ணால நினைச்சு பார்த்தேன்னா புரியும். பரமபதநாதன் வீற்றிருப்பார், ஒரு பக்கம் லக்ஷ்மி இருப்பா, அடுத்த இன்னொரு பக்கத்துல பூமி நீலாதேவிகள் 2 பேரும் சேர்ந்து இருப்பா. இத பார்த்துட்டு உடையவர் ஒரு அர்த்தம் சாதிச்சார். ஏகாந்த ஸ்ரீவல்லபா ஏவம் பூத பூமி நீலா நாயகா அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதிச்சார். என்னன்னா, எப்பவுமே லக்ஷ்மியின் இடத்துல ஏகாந்தமா ஈடுபடுவாராம். இப்போ ஒரு ரசோக்தியா சொல்றேன். லக்ஷ்மி தேவிக்கு ஒரு 2 முழம் புஷ்பம் தலையில சூடி விடுறாருன்னு வச்சுப்போம். பெருமாள் என்ன பண்றார், பரமபதநாதன் லக்ஷ்மி தேவிக்கு ஒரு 2 முழம் புஷ்பம் சூடி விடுறார் அப்படின்னா, 1 முழம் பூமி தேவிக்கு, 1 முழம் நீலா தேவிக்குன்னு சூடி விடுவாராம், பிரிச்சு கொடுத்துருவாராம். லக்ஷ்மிக்கு என்ன கொடுக்கிறாரோ அந்த அனுபவத்தை 100 கொடுக்கிறார், 100 அனுபவம் கொடுக்கிறார் லக்ஷ்மிக்கு அப்படின்னா 50 பூமிக்கு 50 நீலாதேவிக்குன்னு பிரிச்சு கொடுத்துருவாராம். அதனால எப்பவுமே ஏகாந்த ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற பெருமை உண்டு அவருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா 3 பிராட்டிமார்களும் சேர்ந்து இருந்தா லக்ஷ்மிக்கு தான் ஏற்றம். இதே விஷயத்த நம்ம பூமியிலையும் எடுத்துப்போம், லீலா விபூதியிலையும் 3 பிராட்டிமாருக்கு ஒவ்வொரு திவ்ய தேசங்கள்ல ஏற்றம்னு முதலையே பார்த்தோம்.
ஸ்ரீதேவிக்கு திருவள்ளரை, பூமி தேவிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலாதேவிக்கு திருநறையூர் அப்படின்னு பார்த்தோம். 3 பேருக்கு அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல ஏற்றம். சரி, 3 பேருக்குள்ள யாருக்கு ஏற்றம் அப்படின்னு கேள்வி வந்தாச்சுன்னா இதேதான், பொய்கை பிரான் சொன்ன பதில் தான். திருமகளுக்கு தான் ஏற்றம். அப்ப 3 பேர்களுடைய க்ஷேத்திரங்கள்லையும் பெண்ணரசு நாட்டிற்குள்ளையும் திருமகளுடைய நாடா இருக்கிற திருவள்ளரைக்கு தான் ஏற்றம். மேலும் காலத்தாலையும் ரொம்ப பழமையானது திருவள்ளரை தான். ஸ்ரீவில்லிபுத்தூரையும் திருநறையூரையும் காட்டிலும் காலத்தால ரொம்ப ரொம்ப பழமையானதுன்னு பார்த்தாலும் திருவள்ளரை தான். இந்த 3 பெண்ணரசு நாட்டுக்குள்ளையும் ஏற்றமுடையதுன்னு பார்த்தாலும் திருவள்ளரை தான். அதனால ஆகமம் என்ன சொல்றதுன்னா, லக்ஷ்மியினுடைய க்ஷேத்திரங்களை எல்லாம் சொல்லிண்டே வருது. லக்ஷ்மி எங்கெல்லாம் வாசம் பண்ணுவான்னு அந்த ஸ்தானங்களை எல்லாம் சொல்லிண்டே வரச்சே, முதல்ல பகவானுடைய திருமார்பு, அப்புறம் அவருடைய பார்ஷ்வம் பக்கத்துல இருப்பா அப்படின்னு ஒண்ணொன்னா சொல்லின்னு வரும்போது முக்கியமா ஸ்வேதகிரிங்கிறத சொல்றது. லக்ஷ்மி க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஸ்வேதகிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன ஒரு பெருமைன்னா, ஆளும் உலகமும் 3ன்னு இருந்தாலும் 3 பிராட்டிமார்கள் இந்த பூமியில 3 க்ஷேத்திரங்களை ஆள்றார்கள் அப்படின்னு இருந்த போதிலும் அவற்றிற்குள்ளயும் உயர்ந்ததுன்னு பார்த்தா அது திருவள்ளரை தான். ஏன்னா நமக்கு அதுக்கு பொய்கை ஆழ்வார் பாசுரம் பிரமாணமா இருக்கு. அடுத்தது பூதத்தாழ்வார். வடிக்கோல வாழ் நெடுங்கண் மாமலராள் செவ்வி படிக்கோலம் கண்டகளாள் பன்னாள் அடிக்கோழி ஞாலத்தாள் பின்னும் நலம் புரிந்ததென் கொலோ கோலத்தால் இல்லை குறை. இந்த பாசுரத்துல பங்கைய செல்வி நாச்சியாருடைய பிரஸ்தாவம் இருக்கு. என்னன்னா, உலகத்துல உள்ள அனைத்து அழகும் அதெல்லாம் ஒரு சக்க போது அப்படின்னு சொல்லும்படியாக வடிகட்டின அழகை உடையவராக திருவள்ளரை எம்பெருமான் இருக்கார். உண்மையிலே அழகனையே காப்பிடவாராய் அப்படின்னு தான் பெரியாழ்வார் எடுத்த எடுப்புல சொல்றார். வந்து பார்த்த உடனே அப்படியே பெருமாளை பார்த்து முதல் பாசுரம் பாடுறார். காலத்தால முற்பட்ட ஆழ்வார் பெரியாழ்வார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் இருந்தா கூட பெரியாழ்வார் தான் இன்னும் முற்பட்டவர். முதல்ல வந்து இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவர் எல்லாம் சொல்லிண்டே வந்து பெருமாளை சம்போதனம் பண்ணும்போது அழகனேங்கிறார். இன்னி வரைக்கும் அந்த அழகு அணுக்குலையாம இருக்கார். அன்னைக்கு எப்படி ஆவிர்பவிச்சாரோ அந்த திருமேனி அணுக்குலையாம இன்னி வரையிலும் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவரை வேலை பார்க்க விடாம ஓய்வெடுக்க வச்சுட்டு எல்லா காரியங்களையும் தாயாரே பார்த்துட்டு இருக்கா. பிராட்டியோட அப்படி நித்திய சம்சலேஷம் பண்ற இடமா இருக்கிறதுனால இவரும் நன்னா தன்னை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு பெருமாளும். அதனால வடிகட்டின அழகு. எப்படின்னா, உலகத்துல அழகுன்னு நாம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வெறும் சக்க. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. அழகுன்னா இவர் தான் அழகு அப்படிங்கிற அளவுக்கு வடிகட்டின அழகு திருவள்ளரை பெருமானுடைய அழகு. அவருடைய அழகும் சக்கை அப்படின்னு சொல்லும்படியான அழகு பங்கைய செல்வி நாச்சியாருடைய அழகாம். அந்த அளவுக்கு பிராட்டி அழகியா இருப்பாளாம். ஏன்னா நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். நம்பின்னா பெருமாள். பெருமாளை பாக்குறதுக்கு பிராட்டிக்கு 1000 கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னார் கம்பர். அப்போ பிராட்டியினுடைய பெருமை அதுல தெரியலையே. பெருமாள் பெருமை தானே தெரியறது. ஆனா பிராட்டியினுடைய பெருமை தான் இன்னும் ஏற்றமுடையது. அப்ப அதை சொல்லணுமே. கொம்பினை காணுந்தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம் அப்படிங்கிறார். கொம்பு அப்படின்னா பிராட்டி அப்படியே வஞ்சி கொம்பு மாதிரி இருப்பாளாம். அந்த ஒரு பூங்கொடிம்பாலே அந்த மாதிரி பூங்கொடி போல இருப்பா. பெருமாளை பாக்குறதுக்கு பிராட்டிக்கு மொத்தமா 1000 கண்ணு இருந்தா போறோம். பிராட்டிய ஒவ்வொரு தரம் பாக்குற செய்யும் இவருக்கு 1000 கண்ணு வேணுமா. அது போல அப்படி இருக்கு பிராட்டியினுடைய அழகும் குணங்களும் கருணையும் சரித்திரமும் அப்படி இருக்கான். அதனால வெறும் மொத்தத்துல 1000 கண்ணு சகசிராட்சகா சகசிரபாதுன்னு இருந்தா போராது. ஒவ்வொரு முறை பிராட்டிய பார்க்கும் போதும் ஒரு 1000 கண்ணு, மறுபடியும் ஒரு 1000 கண்ணு, மறுபடியும் ஒரு 1000 கண்ணுன்னு எடுத்துட்டே இருப்பாராம் பெருமாள். அந்த அளவுக்கு பிராட்டியினுடைய அழகு, பெருமாளுடைய அழகு அழகே கோது சக்கை அப்படின்னு பண்ணிடுமாம் பிராட்டியினுடைய அழகு. அந்த பிராட்டியினுடைய மற்ற அவயவங்களை காட்டிலும் அந்த கண்ணழகு அப்படி பெருமையா இருக்கும். அந்த கண்ணழக பார்த்தா எப்படி இருக்கு, பிராட்டியினுடைய கண்ணழகு அதை பார்த்தா மற்ற அவயவங்கள் அதனுடைய அழகெல்லாம் கூட கோது, மற்ற அங்கங்கள் அதனுடைய அழகு அதெல்லாம் கூட சக்கை, அதெல்லாம் விஞ்சி இருக்கும்படியா அவ்வளவும் ஒண்ணு திரண்டு இந்த கண்ணுல தெரியறது அப்படிங்கும்படியாக பிராட்டியினுடைய கண்ணழகு இருக்குமா. அந்த கண்ணழகு ஏன்னா அவ என்ன பண்றா, இந்த கண்ணாலதான் புண்டரீகாட்சனை கட்டி வச்சுட்டு இருக்கா. அவரே புண்டரீகாட்சன், கண்ணழகன், கண்ணழகிய பெருமாள். அப்போ அப்படி இருக்கிறவர் மயங்கி இருக்கணும்னா அப்ப இவள் எப்பேற்பட்ட கண்ணழகியா இருக்கணும். அததான் இங்க பூதத்தாழ்வார் சொல்றார். அந்த பிரஸ்தாவம் தான் இருக்கு.
வடிக்கோல வாழ் நெடுங்கண், அப்படியே கண்ணு பளபளபளன்னு இருக்கு. வாழ் வாழ் கண்ணா இருக்கு. நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும் சில பேருக்கு. கண்ணு ஒளி ஒளி சிந்தும். ஒளி அப்படியே உமிழும். அந்த கண்ணே வந்து ஒரு தேஜஸ்கரமா இருக்கும். அது போல இருக்காம் பிராட்டிக்கு. அந்த பிரம்மத்த சாட்சாத்கரிச்சவாளுக்கு கண்ணுல ஒரு டார்ச் லைட் மாரி ஒரு ஒரு ஒளி இருக்கும். ஒரு வெளிச்சம் இருக்கும். அது போல பிராட்டி அப்படி எம்பெருமான வரவழைச்சுட்டா இல்லையா இங்க? "ஸ்ரீவைகுண்ட விரக்தாய" அப்படின்னு இங்க வரவழைச்சுட்டா இல்லையா? அது போல அந்த பிரம்மத்த சாட்சாத்கரித்த அந்த அழகு இவ கண்ணுலயே இருக்கு. அதனால வாள்கண், நெடுங்கண் நல்ல பெரிய கண்ணா இருக்கு. ஏன்னா, இவருடைய அழக கண்ண திறந்து பார்த்து, பார்த்து, பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் பூரிச்சு போயிடுறது. அவ்வளோ பெரிய அழகையும் இந்த கண்ணுல முழுங்கிடணும்னு பார்க்கிறா பிராட்டி. அந்த சமுத்திரம் மொத்தத்தையும் ஒரு மீன் தனக்குள்ள அடக்கணும்னு நினைச்சா எப்படி இருக்கும்? அதுபோல மீன் மாதிரி இருக்கிற அந்த கண்களால சமுத்திரம் மாதிரி இவருடைய அழக அடக்கணும்னு நினைக்கிறா. அடக்க முடியாம அந்த கண் விரிஞ்சு விரிஞ்சு போய் பெரும் கண்ணா ஆயிடுறது. நெடுங்கண் அப்படின்னு ஆயிடுறது. அதனால வாள் நெடுங்கண். அந்த புண்டரீகாட்சனையும் வீழ்த்த வல்லது. ஒரு பார்வையினால வீழ்த்தக்கூடியது இவளுடைய கண்ணழகு. அதனால வடிக்கோல வாழ் நெடுங்கண் மாமலராள். அப்படிப்பட்டவள் யார்? அந்த கண்ணழகி யார் அப்படின்னா மாமலராள். மலராள்னா பங்கைய செல்வி, பங்கஜவல்லி தாயார். செவ்வி படிக்கோலம் கண்டு அகலாள். அப்பேற்பட்ட அந்த பங்கஜவல்லி தாயார் என்ன பண்றா? செவ்வி படிக்கோலம் பெருமாளுடைய அந்த அழக பார்த்து பார்த்து குணத்தை பார்த்து ஈடுபட்டா, அப்புறம் வீரத்தை பார்த்தா, சரித்திரத்தை பார்த்தாங்கிறதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் அவதாரத்துல. ஆனா அழகையே பார்த்து ஈடுபடுறான்னா இவ எப்பேற்பட்ட முக்தமா இருப்பா. யாருமே இப்போ ஒரு பொண்ணு பாக்குறா அப்படின்னாலே அந்த வரன் நல்ல நல்ல குணமா இருப்பானா, நல்ல பணம் இருக்குமா, சொத்து பத்தெல்லாம் இருக்கா, நல்ல உத்தியோகம் பாக்குறானா, நல்ல தைரியசாலியா இருப்பானா, இப்படின்னு குணத்தை தான் நிறைய பார்ப்போம். அவனுடைய சாமர்த்தியத்தை தான் பார்ப்போம். நல்ல அழகா இருக்கான், இதெல்லாம் இல்லாட்டா கூட பரவாயில்லன்னு யாரும் பண்ண மாட்டான். இன்னைக்கு எப்படியோ தெரியல. ஆனா பொதுவா குணத்தை பார்க்கிறது தான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா இல்லையா? ஆனா இந்த பிராட்டியினுடைய ஒரு பேதமை, அழகா இருக்கார். அவர் எப்படிதான் இருக்கட்டும், குணம் எப்படிதான் இருக்கட்டும், சரித்திரம் எப்படிதான் இருக்கட்டும், அழகா இருக்காரே அப்படின்னே இவரை விட்டு பிரியாம இருக்காளாம். செவ்வி படிக்கோலம் கண்டு அகலாள். அவருடைய அந்த அழகு, அதை பார்த்து நான் எப்பவும் இவரை விட்டு அகல மாட்டேன் அப்படின்னு கூடவே இருக்கா. இப்போ அந்த திருமலையில அகலகில்லேன் அப்படின்னு மார்பிளையே வாசம் பண்றா மகாலட்சுமி. அலர்மேல் மங்கை உரை மார்பா. மார்புல இருந்தாச்சுன்னா பெருமாளை அனுபவிக்க முடியாது. நம்மளதான் பார்த்துட்டு இருக்கணும். இப்படி நிமிர்ந்து பார்த்து மார்புல இருந்து பெருமாளையா பார்க்க முடியும்? அது முடியாது. அதனால இங்க திருவள்ளுவ தாயாருக்கு என்ன ஒரு சாமர்த்தியம்னா, பக்கத்துல இடத்த வாங்கிட்டா. அதனால கூட கூட போயின்னு இருக்கலாம். இவரையும் பார்க்கலாம், நம்மளையும் பார்க்கலாம். இது நமக்கும் ஒரு லாபம். நம்மளையும் கவனிப்பா, நம்மளையும் கட்டாட்சம் பண்ணுவா. ஸ்ரீமன் மந்த கட்டாட்சன்னு அந்த திருக்கண் நோக்கு நமக்கும் கிடைக்கும். பெருமாளையும் விட்டு பிரியாம அவரையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால செவ்வி படிக்கோலம் கண்டு அகலாள். ஞாலத்தாள். கூடவே பூமி பிராட்டியும் இருக்கா. ஞாலத்தாள். மூலஸ்தானத்துல பார்த்தா புண்டரீகாட்சன்னு பகவான் மூலவரா இருக்கார். அந்த இடது பக்கம் திருவடிக்கு கீழே பூமி பிராட்டி உட்கார்ந்துட்டு இருக்கா. நாம திருவள்ளரை எப்படி அனுபவிக்கலாம்னா, நாம மேல மட்டும் பார்த்தா சூரியன் சந்திரன் சாமரம் வீசுறா. அந்த எம்பெருமான் இருக்கார். அத பார்த்தா 2 பேர் சாமரம் வீசுறது, பெருமாள் இருக்கிறதுங்கிறத பார்த்தா நம்ம வானமாமலையில அப்படிதான். 2 கன்னிகைகள் சாமரம் வீசுவா, பெருமாள் ஏழ்ருப்பார். அந்த அழக பார்க்கலாம். நடுவுல ஆதிசேஷனும், அனந்தனும், கருடனும் இருக்கா. அது ஒரு விதமான அழகு. கீழ பார்த்தா, அதெல்லாம் விட்டுட்டு கீழ மட்டும் பார்த்தோம்னா பெருமாள் இருக்கார். ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி, ஒரு பக்கம் பூமி பிராட்டி. இத பார்த்தா உப்பிலியப்பன் சேவைய பார்க்கலாம். இப்படி பலவிதமான கலவையா இங்க இருக்கார் பெருமாள். பலவிதமான அனுபவங்களை தரார். உப்பிலியப்பன் கோவில்ல அப்படித்தானே, ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி, ஒரு பக்கம் பூமி பிராட்டி. அதே போல இங்கேயும் ஞாலத்தாள் இருக்கா, பூமி பிராட்டி. அதனால தியான ஸ்லோகமே என்ன சொல்றதுன்னா, க்ஷமா சேவிதகா அப்படின்னு சொல்றது. பூமி பிராட்டி எப்பவும் இவரை சேவிச்சுன்னு இருக்கா. அடிக்கோழி பின்னும் நலம் புரிந்த வெண்கொலோ. இந்த பூமி பிராட்டி இப்படி பாரிச்சுண்டு இந்த பகவான் இடத்துல ஆசையை பெருக்கிண்டு ஏன் காலடியிலேயே உட்காந்து சேவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுவோ லக்ஷ்மி கஷேத்திரம். லக்ஷ்மிக்கு ஆதிபத்தியம் தரத்துக்கு தான் பெருமாள் இங்க வந்திருக்கார், தந்துட்டார். லக்ஷ்மி பின்னாடியே தான் போயின்னு இருக்க போறார். பித்தர் பனிமலர் மேல் பாவைக்குன்னு போயின்னு இருக்க போறார். அப்ப நீ வந்து என்ன பிரயோஜனம்? நீ இப்படி காலடியிலேயே உட்காந்து அவர் இடத்துல ஆசையை பெருக்கின்னு இருக்கியே, ஆகிலும் ஆசை விடாளாள் அப்படின்னு பெருக்கின்னு இருக்கியே அப்படின்னா, பூமி பிராட்டி ஹிருதயம் என்னவா இருக்கு?
பங்கைய செல்வி நாச்சியார் வேணா பெருமாள் கிட்டயே ஈடுபட்டு இருக்கட்டும், எனக்கு ரெட்ட சம்பாவனை, நான் ஒரு மிதுனத்தினிடத்துல ஈடுபடுறேனே, எனக்கு மிதுனத்தினிடத்துல ஈடுபடுறதுக்கு கிடைக்கிறதே, இந்த திவ்ய தம்பதிகள் இடத்துல நான் ஈடுபடுறேனே, அவளுக்கு ஒருத்தர் தானே கிடைச்சார். பங்கைய செல்விக்கு புண்டரீகாட்சன்னு சுவாமி மட்டும்தான் கிடைச்சார். எனக்கோ ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு, அதனால எனக்கு தான் ரெட்ட சம்பாவனை, நான் ஏன் விட போறேன் அப்படின்னு பூமி பிராட்டி காலடியிலேயே உட்கார்ந்து சேவிச்சுட்டு இருக்கா. கோலத்தால் இல்லை குறை. சரி, மகாலட்சுமியே அப்படி ஈடுபட்டு இருக்கா, பெருமாளே அவ பின்னாடி போறார், பூமி பிராட்டியே திருவடியில உட்கார்ந்து சேவிச்சுட்டு இருக்கா, அப்ப நமக்கெல்லாம் நம்மளெல்லாம் போனா கண்டுக்க போறாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம போனாலும் இந்த பிராட்டிமார்களுக்கு நம்மை ஆட்படுத்தி நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அதனால கோலத்தால் இல்லை குறை. எவ்வளவு பேர் வந்து அனுபவிச்சாலும் குறையில்லாத அழகு உடைய எம்பெருமான் புண்டரிகாட்சன். அவர் பங்கைய செல்வி நாச்சியாரோட நித்திய சேர்த்தி பண்ணக்கூடிய க்ஷேத்திரம். அடுத்தது பேயாழ்வார். பேயாழ்வாருடைய ஒரு பாசுரத்திலையும் இந்த ஒரு பிரஸ்தாவம் நமக்கு கிடைக்கிறது. தாயார் பிரஸ்தாவம். மணத்துள்ளான் மா கடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் அப்படின்னு ஒரு பேயாழ்வார் பாசுரம். எம்பெருமான் உகந்து வாசம் பண்ணக்கூடிய இடங்களை எல்லாம் அப்படியே சொல்லிண்டே வர்றார் பேயாழ்வார். 3ஆம் திருவந்தாதி 3வது பாசுரம் அதுல சொல்லின்னு வர்றார். முதல்ல மணத்துள்ளான், முதல்ல பெருமாளுடைய ஸ்தானம் ஹிருதயத்துல இருக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் ஹிருதயம் இருக்கு இல்லையா, அது அது தாமர புஷ்பம், கமுத்து போட்ட தாமர புஷ்பம் மாதிரி இருக்குமா. நம்ம அந்த ஹார்ட்டோடைய படத்தை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. கவுத்து போட்ட ஒரு தாமரை புஷ்பம் போல ஹிருதயம் இருக்கும். அதற்குள்ள அந்த அந்த ஹிருதயத்துக்குள்ள அந்த கமலத்துக்குள்ள வியாபித்து பறந்து இருக்கிறவர்ங்கிறதுனாலதான் ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானுக்கு புண்டரீகாட்சன்னே பெயர். அதாவது நமக்கு இதனுடைய இலக்கணம் என்னன்னா, ஹிருதயாக்கியம் புண்டரீகம் அக்ஷ்ணோதி வியாப்னோதி இதி புண்டரீகாட்சகா அப்படின்னு இதற்கு இலக்கணம். ஹிருதயாக்கியம் புண்டரீகம், ஹிருதயம் ஒரு தாமரைய போல இருக்கு, அதற்கு புண்டரீகம்னு பெயர். அந்த ஹிருதயத்துக்குள்ளே அந்தரியாமியா இருக்கும் எம்பெருமானுக்கு தான் புண்டரீகாட்சம்னு பெயர். அப்போ திருவள்ளரைக்கு வரத்துக்கு முன்னையே எல்லா ஜீவன்களுடைய ஹிருதயமும் புண்டரீகாட்சனுக்கு ஸ்தானம். எப்ப அப்படி இருக்காரோ அங்கேயும் லக்ஷ்மி தேவியோட தான் இருக்கார். எப்ப புண்டரீகாட்சனோ லக்ஷ்மியை விட்டு பிரியாதவராதான் இருப்பார். ராமர்னா யாருன்னா சீதாலோலன், கண்ணன்னா யாருன்னா கோபி லோலன், ருக்மிணி லோலன். அது போல இங்க புண்டரீகாட்சன்னா யாருன்னா லக்ஷ்மி லோலன். அதனால ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருந்தாலும் லக்ஷ்மியோட சேர்ந்துதான் இருப்பார். அப்போ ஹிருதய பாகம் அதுல இவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. ஹிருதயத்துல பெருமாள் புண்டரீகாட்சனா இருக்கார். இது ஏதோ லக்ஷ்மி ஹிருதயத்துலதான், திருவள்ளர பெருமாளை குலதெய்வமா கொண்டவா ஹிருதயத்துலதான் இல்ல, ஈயெறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாரு ஹிருதயத்திலையும் இருக்கிற பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் தான் திருநாமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது முதல் ஸ்தானம் பேயாழ்வாருடைய கூற்றுப்படி. 2வது மா கடல் நீருள்ளான், திருப்பார்கடல் க்ஷீராப்தி, அது லக்ஷ்மியினுடைய பிறந்தகம். அதனால அங்க ரொம்ப உல்லாசமா பாம்பனையப்பனா சயனம் கொண்டு இருக்கார். அது 2வது ஸ்தானம். 3வது மலராள் தனத்துள்ளான். மலராள் அப்படின்னா பங்கைய செல்வி நாச்சியார். அவளுடைய திருமார்புகள் திருமுலை தடங்கள்ல இவர் எப்பவும் இருக்காராம். மலராள் தனத்துள்ளான். அதனால அதாவது லக்ஷ்மி தேவியினுடைய திருமேனி ஒரு கற்பக கொடி போல இருக்கும். அவளுடைய திருமுலை தடங்கள் ஒரு பூங்கொத்து போல இருக்கும். அந்த பூங்கொத்தை எப்போதும் சுற்றி வரக்கூடிய வண்டு போல பெருமாள் இருப்பார் அப்படின்னு எல்லாம் ரசிச்சிருக்கா பூர்வாச்சாரியர்கள். லக்ஷ்மி கல்பலத உத்துங்க ஸ்தனஸ்தபக சஞ்சலகா அப்படின்னு எல்லாம் ரசிக்கிறான். லக்ஷ்மி தேவியினுடைய பூங்கொத்து போன்ற திருமார்புகளை வட்டமிடக்கூடிய அழகான வண்டு பிரமரம், அதுதான் பெருமாளும். அதனால மலராள் தனத்துள்ளான்னு ஒரு ஸ்தானம் பெருமாளுக்கு உண்டு, ரொம்ப உகந்த ஸ்தானம். இதுக்கு மேல வேற ஒண்ணுன்னு எடுத்துன்னு போல பேயாழ்வார். முதல்ல மனத்துள்ளான்கிறார், அப்புறம் மாக்கடல் நீருள்ளான், மலராள் தனத்துள்ளான்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு ஸ்தானம் சொன்னாருன்னு இல்ல. அதுல இருந்து என்ன தெரியறது, பங்கைய செல்வியினுடைய திருமார்புகள்ல ஈடுபட்டாச்சுன்னா அவரே இன்னொரு ஸ்தானத்தை தேடி ஓட மாட்டாராம். இப்ப நாமெல்லாம் லக்ஷ்மி டாலர்னு போட்டுக்கிறோம். ஆனா தாயாருக்கு எப்படின்னா, தாயாருக்கு பெருமாளே தான் டாலர், தாயாருக்கு விஷ்ணு டாலர்னு சொல்லணும். நாமெல்லாம் லக்ஷ்மி டாலர்னு ஒரு பதக்கம் போட்டுப்போம். தாயாருக்கு புண்டரீகாட்ச டாலர், பெருமாளே தான் டாலர். அதனால பெருமாளுக்கு ரசோக்தியா ஒரு பெயர் உண்டு. ஸ்ரீ ஸ்தனாபரணம் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அதாவது ஸ்ரீனா மகாலட்சுமி, பங்கஜவல்லி,
அவளுடைய ஸ்தனங்களுக்கு ஒரு ஆபரணம் போல எப்பவும் இருக்கிறார். ஒரு டாலர் மாதிரி இருப்பாராம் அவளுடைய திருமார்புகள்ல. அதனால ஸ்ரீஸ்தனாபரணம் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு. தாயாருடைய ஆபரணங்கள்ல பெருமாள் பதக்கம் வச்சு பதிச்ச அந்தந்த ஊர் பெருமாள் பதக்கம் வச்சு பதிச்ச ஒரு ஆபரணம் இருக்கும். எல்லா கோவில்லையும் எல்லா தாயாருக்குமே அப்படி ஒண்ணு இருக்கும். அந்த ஆபரணத்துக்கே ஸ்ரீஸ்தனாபரணம்னு தான் பெயர். ஒரு ஒரு ஆபரணத்துக்கு இப்ப கொலுசு, வளையல், மோதிரம்ங்கிற மாதிரி பெருமாள் டாலர் வச்சு பதிச்ச அந்த ஆபரணத்துக்கே ஸ்ரீஸ்தனாபரணம்னு ஒரு பெயர் சொல்லுவான். அந்த அளவுக்கு லக்ஷ்மி பங்கைய செல்வியினுடைய திருமுலை தடங்களில் பொருந்தி இருக்கக்கூடியவர் புண்டரீகாட்ச பகவான் அப்படின்னு பேயாழ்வாருடைய பாசுரத்துல இது ஒரு சூச்சனை நமக்கு. அடுத்தது திருமழிசை ஆழ்வார். பண்ணை வென்ற இன் சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ண அப்படின்னு பாசுரம் இருக்கு. இதற்கு வியாக்கியானமே புண்டரீகாட்ச பரமாதான் பெரியவாச்சான் பிள்ளை பண்றார். பண்ணை வென்ற இன்சொல் மங்கை, தாயாருடைய குரல் எப்படி இருக்கும், அப்படியே நல்ல குயில் குரல், பேசினாலே பாடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இனிமையான குரலா இருக்குமா. பேசுறதே ஒரு துவனியோட ஒரு ஸ்வரத்தோட இருக்குமா. நல்ல இனிமையா கேட்கறதுக்கு பாட்டு பாடுறது போல இருக்கும் அவள் பேசினாலே. அதனால வால்மீகி என்ன சொல்றார், மதுரா மதுரா லாபா, அதாவது அவளுடைய இனியவள், அவளே இனியவள், அவளுடைய பேச்சு அவளோட இனியது. அப்படி பேசுவாளாம், பேசினா அத்தனை அழகா இருக்குமா. அதனால அவளுடைய பேச்சு பண்ணை வென்ற இன்சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ண. மங்கை அவ எப்படி இருக்கான்னா, முதல்ல பிராட்டி தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ணி நெடுங்காலம் தபஸ் பண்றா. அப்புறம் ஒரு நாள் பெருமாள் வரார். பெருமாள் வரத்துக்குள்ள இவன் நல்ல ஒரு விருத்தையா ஆயிட்டா, வயசானவளா பாட்டி மாதிரி ஆயிட்டா அப்படின்னு இருக்க மாட்டாளாம். எத்தனை காலம் இருந்தாலும் அவெல்லாம் நித்திய கன்னிகையா இருப்பா. யுவதிஷ்ட குமாரினி அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது கௌமார பருவம், குமாரி கன்யகான்னு சொல்றா இல்லையா, கன்யா பருவத்தினுடைய இன்னும் ஆரம்பிக்கல, கன்யா பருவம் ஆரம்பிக்கல, அந்த குமாரி பருவத்திலேயே இருக்கிறவளா இருப்பாளாம் தாயார். அந்த பெண்கள்லாம் இன்னும் கன்யா பருவத்தை அடையலைன்னா எப்படி இருப்பா, அந்த வயசோடையே எப்பவுமே இருப்பாளாம். அதனால மங்கை தாயார் அப்படி இருக்கும்போது அவளிடத்துல இப்படி பித்தரா ஈடுபடுற பெருமாள் எப்படி இருப்பார், யுவா குமாரகா, எப்பவும் நித்திய யவ்வன மூர்த்தியா இருப்பார். இப்ப சில க்ஷேத்திரங்கள்ல பார்த்தா பெருமாள் ரொம்ப விருத்தரா தெரியவர். திருக்குறுங்குடி மாதிரி சில க்ஷேத்திரங்களை பார்த்தா இவர் ஆவிர்பவிச்ச போது இப்படி இருந்திருக்க மாட்டார், இன்னும் நல்ல யுவாவா இருந்திருப்பார். ஆனா இன்னும் காலம் போக போக இப்ப இன்னும் கொஞ்சம் விருத்தர் ஆயிட்டாரோன்னு நினைக்கும்படியா இருக்கு சில திருமேனிகளை. ஆனா திருவள்ளரையில ஆழ்வார் காப்பிட்ட வைபவமோ என்னமோ தெரியல, இன்னைக்கும் இப்படித்தான், இன்னைக்குதான் ஆவிர்பவிச்சாரோ இவர் அப்படிங்கிறது போலயே இருப்பார் பெருமாள். அப்பேற்பட்ட நித்திய யவ்வன மூர்த்தியா இருப்பாராம். ஏன்னா தாயார் அப்படி ஒரு யவ்வன சமிருத்தியோட இருக்கா, ஒரு இளமை மிடுக்கோட இருக்கும்போது அதற்கு சமமாக தானும் அப்படி இருப்பாராம் இங்க. அதனால எப்படின்னா, நங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ண, அப்பேற்பட்ட மங்கை, அந்த மங்கை பருவத்தோடையே இருக்கா. அவளுடைய இந்த ஆழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் இப்படியேதான் அனுபவிக்கிறார். ஏன்னா பேயாழ்வாருடைய சிஷ்யர் தானே திருமழிசை ஆழ்வார், பேயாழ்வாரோட ஆட்கொள்ளப்பட்டார். அதனால இவரும் கிட்டத்தட்ட அதே போலயே ஒரு விஷயத்தை எடுத்து அனுபவிக்கிறார். இன்சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ணா. பங்கைய கண்ணான்னா புண்டரீகாட்சான்னு இங்க வியாக்கியானம் விட்டிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. புண்டரீகாட்சன் அவர் என்ன பண்றார், அந்த மங்கையினுடைய திருமார்புகள்ல எப்பவும் தங்கி இருக்கார். இப்போ திருமலை திருப்பதியில என்ன ஒரு பெருமைன்னா, தாயார் அகலகில்லேன் இறையும்னு சொல்லிட்டு பெருமாள் மார்புல இருக்கா. இது நம்ம இதுக்கே பிரமிப்பா இருக்கு நமக்கு. அப்பெல்லாம் நான் நினைச்சுப்பேன், இந்த பாசுரம் சேவிக்கிறச்ச எல்லாம் நினைச்சுக்கிறது, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு இருக்கே, தாயார் தானே அகலகில்லைன்னு இருக்கா. நம்ம பக்த கோடிகள் வந்தாலும் அகலகில்லைன்னு தானே நிக்கிறோம், பிடிச்சு தள்ளத்தானே வேண்டிருக்கு அங்க இருக்கிறவாள்லாம். யாரும் அகழ்றதுக்கு இஷ்டப்படலையே. அப்போ நம்மளே அப்படி இருந்தா அப்ப தாயார் இருக்கிறதுக்கு கேட்பானே, இது என்ன ஒரு அதிசயம்னு தோணும். தாயார் பெருமாள் மார்புல அகலகில்லைன்னு இருக்கா. நாமளே அப்படித்தானே இருக்கோம். சன்னதிக்கு வந்தா நம்ம அலங்க மலங்க எவ்வளவோ நம்ம சம்பிரமப்பட்டு ஓடி வந்து அந்த சன்னதியில கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கிடைக்கிறது. இல்ல நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்குதுன்னே வச்சுப்போம். ஏதோ ஒரு சேவை 10 நிமிஷம் கிடைக்கிறதுனா கூட நாம அகல விருப்பப்படல. அவளா போறோம் ஜருகண்டி கோவிந்தான்னு சொல்லி பிடிச்சு தள்ளுறா. நம்மளே அகலகில்லைன்னு இருந்தா அப்ப பிராட்டி அகலகில்லைன்னு இருக்கிறது ஒரு ஆச்சரியமா? ஆச்சரியம் இல்ல. ஆனா திருவள்ளரையில என்ன பெருமைன்னா, பெருமாள் பிராட்டி மார்புல அகலகில்லைன்னு இருக்காராம். இது எவ்வளவு பெரிய விஷயம். பெருமாள் இருந்துருவாரா அந்த மாதிரி? சமோகம் சர்வபூதேஷு, எல்லாருக்கும் நான் பொதுவானவன் தான் இருப்பார். எங்கேயுமே சஞ்சரிக்கிறவர், அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னு இல்ல,
யாருக்கும் மெய்யன இல்லைன்னு ஆழ்வார்ட்ட பாட்டு வாங்கியிருக்கார். அப்படிப்பட்டவர் தான் பிராட்டியினிடத்துல அகலகில்லேன் அப்படின்னு இருக்காருன்னா, அப்ப அவர் அந்த தாயாருடைய பெருமை எப்பேற்பட்டது? ஒரு யானை அப்படி கட்டி வச்சுன்ற முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு பகவான அகலகில்லேன்னு அவர் சொல்லும்படியாக தன்னிடத்துல வச்சுருக்காளே. அதனால பங்கைய செல்வியினுடைய பெருமை அப்பேற்பட்டது. தாயார் போய் பெருமாள்ட்ட அகலகில்லேன்னு சொல்றத காட்டிலும், பெருமாள் வந்து தாயார்கிட்ட உன்னை விட்டு நான் அகலகில்லேன்னு சொல்லணும். அப்படி சொல்ல வச்சாலாம் இந்த தாயார். அதனால இது ஒரு பெருமை. சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பாசுரத்திலையும் ஒரு பிரஸ்தாவம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும், தாயார் பேரே வந்துருது. பங்கயத்தாள் திருவருள் அப்படின்னு. இப்போ பெருமாளுக்கும் நமக்கும் நவவித சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிதாச்ச ரக்ஷக சேஷின்னு அதெல்லாம் பிள்ளை லோகாச்சாரியார் சொல்லின்னு போறார். என்னெல்லாம் சம்பந்தம் அப்படின்னு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துண்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜீவகோடிகள்லாம் நம்ம இடத்துல வருவா, இந்த சம்பந்தத்தை நினைச்சுட்டு வருவா அப்படின்னு ஆசைப்பட்டு பெருமாள் நம்மள கடாட்சம் பண்ணிட்டே இருக்காராம். நமக்கு தெரியல. நமக்கு அந்த பார்வை பட்டுது நம்ம மேலங்கிறது அந்த ஃபீலிங் நமக்கு இல்லையே ஒழிய, பெருமாள் என்ன பண்றார், பண்டை நாளாலே நெடுங்காலமாவே நம்மளெல்லாம் கடாட்சம் பண்ணிட்டு தான் இருக்கார். நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டே தான் இருக்கார் வரச்சையும் போறச்சையும். நாம தான் கோவிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா அவர் ஏதோ ஒரு சங்கல்பத்தோட நம்மள கடாட்சம் பண்ணிட்டே தான் இருக்கார். சரி, எதுக்கு அப்படி பண்றாருன்னா, அதற்கு ஹேது தாயார் தான். தாயார் நம் விஷயமாக ஏதோ பரிந்துரை பண்ணியிருக்கா. இந்த குழந்தை வராளே எவ்வளவு சமத்தா இருக்கா, நன்னா பாங்கா குடும்பத்தையும் நடத்துறா, நம்ம கோயில்களுக்கும் ஓடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு யாரோ ஒரு ஜீவன் விஷயமா தாயார் பரிந்துரை பண்ணினா, அத மனசுல வச்சுண்டு அவ வரச்சையும் போறச்சையும் பெருமாள் பார்த்துட்டே இருப்பாராம். இப்படின்னு ஒரு விஷயம் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். சரி, இப்படி இருக்கும்போது பெருமாளுக்கும் நமக்கும் தான் நித்திய சம்பந்தம் இருக்கு, நவவித சம்பந்தம் இருக்கே. அப்போ நமக்கு தாயார் பரிந்துரை பண்ணினாதான் இவர் அனுகிரகம் பண்ணணுமா என்ன? இல்ல நம்ம தான் தாயார சேவிச்சுட்டு போனாதான் இவர் அனுகிரகம் பண்ணணுமா? நாமளே இந்த சம்பந்தத்தை எல்லாம் நினைச்சுண்டு அவர் கட்டாட்ச பலம் வேற இருக்கு. நேரா போய் பெருமாள் சன்னதியில நின்னுண்டு அவரிடத்துல சரணம் அடைய கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது. எங்கன்னா பெரியவாச்சான் பிள்ளை கோஷ்டியில. ஏன் பிராட்டி புருஷகாரம் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது. அப்போ பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், நாம இந்த சம்பந்தத்தை நினைச்சு பார்த்துண்டு பெருமாள் இடத்துல போய் நின்னாலும், தாயார அனாதரிச்சுட்டு பெருமாள் இடத்துல போய் நின்னா கூட, பெருமாளுக்கு சுவாதந்திரியம்ங்கிற ஒரு குணம் உண்டு. இத்தனை நாளா வரல, இன்னைக்கு நல்லவனாட்டம் வந்து நிக்கிறான் பத்தியா அப்படின்னு முதல்ல நம்ம தோஷங்களை தான் அவர் பார்ப்பார். அது வந்து நம்மள தண்டிக்க கூட ஹேதுவாயிடும். அந்த தோஷங்களை பார்த்துட்டு அதை தள்ளிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரா, தண்டிப்பாரா தெரியாது. இப்ப ஒரு யானை இருக்கு. அதுகிட்ட போய் ஒரு பழத்தை கொடுக்குறோம். வாழைப்பழம் ஒரு சீப்பு அதை போய் கொடுக்குறோம். வாங்கி வாயில போட்டுனாலும் போட்டுக்கும். அதை தூக்கி அடிச்சுட்டு நம்ம தலையிலேயே ஒரு அடி அடிச்சாலும் அடிக்கும். என்ன பண்ணும்னு சொல்ல முடியாது. ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது. என்ன பண்ணும்னு நமக்கு தெரியாது. அதனால பெருமாள் இடத்துல நம்ம சம்பந்தத்தை நினைச்சுண்டு அவர் கட்டாட்சத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நேரா போய் நின்னா கூட ஒரு ரிஸ்க் இருக்கு நமக்கு. அவர் இடத்துல இருக்கிற சுவாதந்திரியம் என்ன பண்ணும்னு தெரியாது. அதனாலதான் பிராட்டிய முன்னிட்டு போனா அவர் நம்மள மன்னிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு. என்ன இருந்தாலும் இவ பங்கைய செல்வியை சேர்ந்தவள், ஏதோ தோஷங்கள் இருந்தாலும் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேது அவருக்கு கிடைக்கும். இல்லாட்டா அவர் சமபுத்தியோட இருந்து நம்மள முதல்ல தண்டனைக்கு தான் நம்மள ஆள் ஆக்குவார். பாபங்களுக்கு தான் நம்மள பாபங்களுக்கு கூலி தரத்துக்கு தான் அவர் முன்ன வந்து நிப்பார். அதனால சரி, பிராட்டி கூட இருக்கிறதுனால அந்த சுவாதந்திரிய குணம் எடுபடாதா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியும் வர்றது அடுத்தது. பிராட்டி கூட இருக்கா சரி, பிராட்டி கூட இருந்தாலும் பிராட்டி இடத்துல வேணா காதல் இருக்குமே ஒழிய நம்மள பார்த்தா சுவாதந்திரியம் தானே வரும் அப்படின்னா, அதற்கும் ஒரு பதில் பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்றார், அவள் அருகே இருக்க சுவாதந்திரியம் ஜீவியாது. அவளை பார்த்தாலே பங்கைய செல்விய பார்த்தாலே புண்டரீகாட்ச பகவானுக்கு கண்ணு அப்படியே விளக்கெண்ணெய் விட்டுண்டா மாதிரி மத மத மதன் ஆயிடுமா. அதனால நம்மள பார்த்தா ஆராய்ந்து அருள்னு பண்ண மாட்டார். நம்மள பார்த்தா நம்ம தோஷங்களை எல்லாம் அவர் கணிசிக்கவே மாட்டார். இவளிடத்துல உள்ள காதல் மயக்கத்தினால இவளோட இருக்கும்போது நாம போய் நின்னா நமக்கு ஒரு சௌக்கியத்தை அவர் பண்ணிடுவார். அதனால பிராட்டி சந்நிதியில இந்த சுவாதந்திரியம் பெருமாளுக்கு கூட இருக்காது. சுவாதந்திரியத்தை பாராட்டின்னு நம்மள தண்டிக்க மாட்டார். அதுதான் பிராட்டியினுடைய பெருமை. யாரையாவது தண்டிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா பிராட்டியை கழட்டி விட்டுட்டு தான் வருவார். எங்கேயுமே நம்ம சரித்திரங்கள்ல பார்க்கலாம்.
ராவண வதம் பண்ணணுமானா இவளை தனியா விலக்கி வச்சுட்டு அப்புறம் அப்புறம் தான் போய் ராவண வதம். வாலி வதம் பண்ணணும்னாலும் கூட பிராட்டி இல்ல அப்போ. அதே போல பரசுராமரா வந்த போதும் நிறைய அது வதம் பண்ண வேண்டிய அவதாரம்ங்கிறதுனால பிராட்டி அவதாரமே பண்ணல. இது போல பகவானுடைய அந்த சுவாதந்திரிய குணம் கூட பிராட்டி இருந்தா எடுபடாது. அதனால அவள் அருகே இருக்க சுவாதந்திரியம் ஜீவியாது. அதனால நமக்கு என்னன்னா, பிராட்டி கூட இருக்கும்போது போய் ஆசிரயிச்சுட்டோம்னா நமக்கு நல்ல ஹிதம் அதுதான். பிராட்டி புருஷகாரத்துக்கு நமக்கு இங்க என்ன ஒரு பாக்கியம்னா, இப்ப ஸ்ரீரங்கம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள்கிட்ட போறச்சே பூர்வர்கள்லாம் பூர்வ ஆச்சாரியர்கள்லாமே நான் சொல்றது பூர்வாச்சாரியர்கள்லாம் இப்படியே வடக்கு வாசல் வழியா வந்து ரெங்கநாச்சியார சேவிச்சுட்டு பிராட்டியோட அனுமதியோட தான் நேரா பெரிய பெருமாள் சன்னதிக்கு போறதுன்னு வச்சுட்டு இருந்திருக்கா ஒரு பழக்கம். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்ல. எப்போ ஃப்ரீ தர்ஷன், எப்ப கட்டண தர்ஷன், எப்ப கூட்டம் இல்லாம இருக்கும்னு பார்த்துன்னு போக வேண்டியதா இருக்கு. ஆனா அவெல்லாம் அந்த கிரமத்துல போறதுன்னு தான் வச்சுட்டு இருந்திருக்கா. நமக்கு அப்போ என்ன ஆகுது, ஸ்ரீரங்கத்துல எல்லாம் நம்ம அந்த தாயார சேவிச்சுட்டு, ரெங்கநாச்சியார சேவிச்சுட்டு, அப்புறம் பெரிய கோவிலுக்கு போனோம். இங்க திருவல்லிக்கேணினா கூட வேதவள்ளி தாயார சேவிச்சுட்டு, அப்புறம் மன்னார்தர்ட்ட போணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் திருவல்றையில அந்த சிரமமே நமக்கு இல்ல. பிராட்டி புருஷகாரத்துக்கு தனியா ஒரு சந்நிதிக்கு போய் அனுமதி வாங்கிட்டு தான் இங்க வரணும்னு இல்லாம, நேரா நம்ம போய் நின்னாலே பிராட்டி கூடவே இருக்கா. வான்னு அதுவும் ஆக்மான ஹஸ்தத்த காட்டிண்டு பத்மஹஸ்தையா இருக்கா. பெண்ணரசு நாடு வேற இவளுக்கு கேட்ட வரத்த தந்தாகணும். அதனால பிராட்டிய பிடிச்சுக்கிறது தான் சாமர்த்தியம் இந்த க்ஷேத்திரத்துல. அப்போ பிராட்டி புருஷகாரத்துக்கு கூட நம்ம தனி சந்நிதி போ வேண்டாம்ங்கிறது போல 2 பேரும் ஒரே ஆசனத்துல ஏக சந்நிதியில இருக்கா. அப்படிங்கிறதுனால இந்த இந்த பெருமை இந்த பிராட்டிக்கே ஒரு தனியான பெருமை. பங்கை செல்வி நாச்சியாருக்கு. இல்ல நான் இப்ப வந்து ஒரு பிரபன்னன் ஓடி வரான். இப்ப உற்சவ காலம், உற்சவ நேரத்துல வந்துட்டேன். தாயார் மேல இருப்பா. மேல போய் பார்த்துட்டு அப்புறம் கீழ வரேன்னு கூட இல்ல. கீழ வந்தாலே தாயாரோட தான் பெருமாள் இருப்பார். உற்சவத்துக்கு புறப்பட்டா கூட தாயாரோட தான் புறப்படுவார். அதனால இப்போ எம்பெருமானார் என்ன பண்ணினார்? ரெங்கநாச்சியாரோட நம்பெருமாள் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சேர்த்தி பங்குனி உத்திரம். அந்த நாள் வரைக்கும் காத்துன்னு இருந்து அன்னைக்கு போய் கத்தியத்திரயம் பாடினார். அன்னைக்கு போய் சரணாகதி பண்ணினார். அப்படி நாம வருஷத்துக்கு ஒரு நாள் என்னைக்கு வரும்னு காத்துண்டு இருக்க வேண்டிய தேவை இல்லாம எப்ப போனாலும் கத்தியத்திரயம் சேவிக்கலாம்படி ஒரு நித்திய சேர்த்தி இந்த திவ்ய தம்பதிகள் இடத்துல. அதனால இது பங்கைய செல்வியினுடைய மற்றும் ஒரு பெருமை. சுவாமி நம்மாழ்வாருடைய திருக்கண்களால். மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர தேவுமற்றறியேன்னு இருந்தவர். அவர் பாசுரத்துல தாயார் பிரஸ்தாவமா பெருமாள் பிரஸ்தாவத்துக்கே அங்க வழி இல்லையே, தாயார் பிரஸ்தாவம் உண்டா அப்படின்னா எதுவுமே அடியேன் சொன்ன முதல்ல சொன்னதுதான் ரசோக்தி. நம்ம மனோபாவனைகளுக்கு இடம் உண்டு திவ்ய பிரபந்தத்துல. அதாவது நம்மளுடைய அடிப்படை கொள்கைக்கு முரண் இல்லாத மனோபாவங்களுக்கு இங்க இடம் உண்டு. அப்போ மதுரகவி ஆழ்வார் பாசுரத்திலையும் தாயாருடைய குறிப்பு ஒண்ணு இருக்கு. என்னன்னா கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு எடுத்த எடுப்புலயே இருக்கு. என்ன கண்ணினும் சிறுத்தாம்பினால் கயறினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு இது யசோதை கண்ணன் தாமோதர லீலைய சொல்ற விஷயம். இது எப்படி தாயாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டா அவதார காலத்துல சீதா பிராட்டியும் ஒரு மல்லி சரத்தினால ராமரை கட்டி போட்டிருக்கா. மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் அப்படின்னு பாசுரம் இருக்கு. மல்லிப்பூ மாலையால ராமபிரானை கட்டி போட்டிருக்கா. சரி அதுவாவது அவதார காலம், இதுவோ அர்ச்சாவதாரம். இங்க எப்படி இந்த பிரஸ்தாவம் பங்கைய செல்விக்கு பொருந்தும் அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்துல கயறு அப்படிங்கிறது கண்ணை குறிக்கிறதுன்னு ஒரு சுவாபதேசம் உண்டு. கயறுன்னு சொல்ற இடத்த கண்ணு அப்படின்னு அர்த்தம் பண்ணுவார்கள். கார்த்தன் கமல கண் என்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் அப்படின்னு ஆண்டாள் பாசுரம். அப்போ கயரும் கண்ணும் ஒண்ணுதான். இங்க பங்கைய செல்வி நாச்சியார் என்ன பண்றா, சிறு தாம்பு இந்த கயர் இருக்கே சிறு தாம்புங்கிறத கண்ணுன்னு எடுத்துப்போம். ஸ்ரீமன் மந்த கடாட்ச மெதுமெதுவான பார்வைகளால புண்டரீகாட்ச பகவான கட்டி போட்டிருக்கா. அப்படி கட்டுண்ண பண்ணியது யாருன்னா அவர் கொடுத்த வரம் தான். அவர் தான் நீ போய் தபஸ் பண்ணு நான் வரம் தரேன்னு சொன்னார் இல்லையா. அப்போ அவர் தான் கட்டுண்ண பண்ணினார் அப்படின்னாலும் பிராட்டி அந்த மந்த கடாட்சங்களால மெதுமெதுவான பார்வைகளால எம்பெருமான கட்டி போட்டு வச்சுருக்கா. இது மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரத்தில் பிராட்டியினுடைய ஒரு பிரஸ்தாவம். தாயார் எப்பவுமே பெருமாளை அப்படியே முழிச்சு பார்க்க மாட்டான். நன்னா கண்ணை திறந்து முழிச்சு அப்படி பார்க்க மாட்டாளாம். ஏன்னா பெருமாளால அதை தாங்க முடியாது. அவர் அவ்வளவு மார்த்தவம் உடையவர். அவரால அந்த இன்ப அதிர்ச்சி மாதிரி ஆயிடும் அது. அத்தனை அழகையும் அப்படி தடால்னு கொடுக்க மாட்டாளாம்.
அதனால இப்படி இங்க பாக்குறது, அங்க பாக்குறது, பெருமாளை பாக்குறது, இங்க பாக்குறது, அங்க பாக்குறது. அதனால அந்த கண் அப்படி ஒரு ஒரு லீலா பத்மம் மாதிரி அலையும். கண் இங்கேயும் அங்கேயும் ஒரு வண்டு மாதிரி அலைஞ்சுன்னு இருக்கும் அவர் திருமேனியில. அதனால மெதுமெதுவா தான் பார்ப்பாளாம். சட்டுன்னு அப்படி பார்க்கிறது, முழிச்சு பார்க்கிறது இதெல்லாம் தாயாருக்கு கிடையாது. இன்னொன்னு, கண்ணுக்கு தேவதை அக்னி. பெருமாளுடைய திருமேனியோ ரொம்ப சௌகுமாரியமானது. ரொம்ப முழிச்சு பார்த்தா அந்த திருமேனிக்கே கண்ணி போயிடுமோ, சுட்டுடுமோ அப்படின்னு ஒரு 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 எண்ணம் உண்டு பிராட்டிக்கு. ஒரு அது அது போல அப்படியெல்லாம் அந்த மனோபாவனை இருக்கும். அதனால முழிச்சு பார்த்துடாம, மெல்ல அப்படியே மெல்ல மெல்ல அதுக்கு தான் ஸ்ரீமன் மந்த கடாட்ச அப்படின்னு சொல்றது. எப்பவுமே குரு கடாட்சம்னு சொல்லும்போது பரிபூர்ணம்னு சொல்லுவோம். ஆச்சாரியர்கள்லாம் கண்ண நன்னா விழிச்சு நம்மள பாப்பா. அந்த அந்த அக்னியில நம்ம அஞ்ஞானம் பொசுங்கினா தான் உண்டு. ஆனா பிராட்டி எப்பவுமே மெதுமெதுவா தான் நம்மள பார்ப்பா. பெருமாளையும் அப்படிதான் பார்ப்பா. அதனால சிறு தாம்பு, சின்ன கண்கள், மெதுமெதுவான அந்த பார்வைகளால் புண்டரீகாட்ச பகவானை பங்கைய செல்வி நாச்சியார் கட்டுண்ண பண்ணி வச்சுருக்கா. கட்டுப்படுத்தி வச்சுருக்கா. அப்படி கட்டுண்ண பண்ணிய பெருமாயனே இவர்தான். இவர் வந்து நீ பெண்ணரசா இரு, இந்த நாட்டை ஆள் அப்படின்னு வரம் கொடுத்தார். செங்கோலாட்சி கொடுத்தாரோ இவளும் அப்படி அவரை கட்டி போட்டு வச்சுருக்கா அப்படின்னு இதை அனுபவிக்கலாம். குலசேகர ஆழ்வார் திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு இவர் பாசுரத்துல, பெருமாள் திருமொழியில. அவதார காலங்கள்ல ராமாவதாரம்னு எடுத்துட்டா ஒரு 12 வருஷம் 14 வருஷம் காட்டு வாழ்க்கைன்னு போனார். அதுல ஒரு 13 வருஷம் திருமகளோட நன்னா இனிது இருந்தார். அதுவும் அயோத்தியில இருக்கும் போது கூட அவ அவ்வளவு நெருங்கி பழகலையாம். பெரியவாள்லாம் இருக்கான்னு ரொம்ப தயங்கி தயங்கி பழகுவாளாம் பிராட்டி. காட்டுக்கு வந்த அப்புறம்தான் கொஞ்சம் நெருங்கி பழகினாளாம் பெருமாளோட. அதனால பெருமாளே என்ன அவளை சீண்டு வாராம். நாட்டுல இருக்கும்போது கஞ்சத்தனப்பட்டு உன்னை கொடுத்த, காட்டுல வந்தப்புறம் உனக்கு உதார குணம் ஜாஸ்தி ஆயிடுத்து, எனக்கு நன்னா உன்னை கொடுக்கறியே அப்படின்னு கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி சீண்டி பாப்பாராம், லட்சப்படுத்தி பாப்பாராம். அது ஒரு வழக்கம் அவருக்கு. அவதார காலங்கள்ல அப்படி ரொம்ப சில காலம் தான் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் அப்படி எல்லாம் சேர்ந்து இருக்க கிடைச்சது. ஒரு 13 வருஷம் தான். அப்புறம் திருப்பியும் நாட்டுக்கு வந்தார்கள். ஒரு அப்பவாதம் ஏற்பட்டது. அவ்வளவுதான், பிரிஞ்சுட்டார்கள் அப்படின்னு ஆறுது. அதனால அவதார காலங்கள்ல திருமகளோட அமர்ந்தாரை ஒழிய இனிது அமரல. கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துட்டா ருக்மிணி என்னமோ கடிதம் எழுதினா இவரும் ஆர்ப்பாட்டமா கிளம்பி போய் தேர்ல அவளை அழைச்சின்னு வந்தார். ஒரே ராத்திரியில ஊருக்கு கொண்டு வந்தார். எல்லாம் பண்ணினாலும் அப்புறம் வரிசையா ஒவ்வொரு பிராட்டிமாரா திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் பாண்டவாள்லாம் கஷ்டப்படுறான்னு அடிக்கடி அந்த இந்திரபிரஸ்தத்துக்கும் குருட்சேத்திரத்துக்கும் ஓடுறதுக்கே நேரம் சரியா இருந்தது. அப்போ இவ்வளவு அலமளப்பு பட்டு தாயார சம்பாதிச்சிருந்தோம், அவளோட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இவரால. ருக்மிணிக்கு கூட எப்பவாவது 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணனோட தனியா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா. அந்த அளவுக்கு தாயாருக்கே துர்லபமா இருந்தானா கண்ணன் அவதார காலத்துல. அப்ப என்ன ஆறுது, அவதாரத்துல எல்லாம் திருமகளோடு அமர்ந்த செல்வன், ஏதோ பேருக்கு அவளும் இருந்தா இவரும் இருந்தார் அப்படின்னு தான் இருக்கே ஒழிய இனிதமர்ந்த செல்வனா இல்ல. திருவள்ளரையில தான் திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன். செல்வன் அப்படின்னா பங்கைய செல்வியினுடைய அந்த நாயகன் செல்வன். செல்வனா இருக்கார். எப்படின்னா இங்க திருவள்ளரையில 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனத்தை பெற்றுண்டு இனிது அமர்ந்தார். அதை விட முக்கியம் என்னன்னா 2 ஆச்சாரியர்கள் அவ உபய வேதாந்தங்களையும் கேட்டுண்டு இனிதமர்ந்த செல்வனாக இருக்கார். ஏன்னா உய்ய கொண்டார். அவர் திவ்ய பிரபந்த பிரவர்த்தகர், எங்களாழ்வான் ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தகர். 2 பேருமே உபய வேதாந்த போஷகர்களாக இருந்திருக்கார்கள். தமிழ் வேதத்துக்கு போஷகரா இருந்தவர் உய்ய கொண்டார். நமக்கு இது வடமொழி ஸ்ரீபாஷ்யமா இருக்கக்கூடிய அதற்கு போஷகராக இருந்தவர் எங்களாழ்வான். அப்போ உபய வேதாந்த பிரவர்த்தகர்களையும் இங்க தோற்றுவித்து அவளுடைய அந்த ஸ்ரீசூக்திகள் எவ்வளவு காலக்ஷேபமா சாதிச்சிருப்பா, எவ்வளவு சந்த அருளி செயல் சந்த ஆயிருக்கும், அதையெல்லாம் கேட்டுண்டு இனிதமர்ந்த செல்வனாக இருக்கார். திருவள்ளரையில இன்னமும் இருக்கார். மேலும் விஷ்ணு புராணத்துக்கு எங்களாழ்வான் விஷ்ணு சித்தியம்னு ஒரு உரை வேற எழுதினார். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் 18 புராணங்கள்ல முக்கியமானது விஷ்ணு புராணம் தான். அதைத்தான் எல்லாரும் பரம பிரமாணமாக எடுத்துப்பார்கள். அந்த விஷ்ணு புராண கர்த்தாவான பராசரருக்கு ஒரு கைமாறு பண்ணணும் அப்படின்னு தான் எம்பெருமானாரே கூரத்தாழ்வான் திருக்குமாரர்ல ஒருவருக்கு பராசர பட்டர்னு பெயரையே வைக்கிறார். அந்த அளவுக்கு எம்பெருமானாரே மிகவும் ஈடுபடக்கூடியது விஷ்ணு புராணம். அதற்கு விஷ்ணு சித்தியம்னு ஒரு உரை இவர் எழுதி அங்க எத்தனை காலக்ஷேபம் சாதிச்சிருப்பார்.
நமக்கு சீதையும் ராமரும் சேர்ந்து ராமாயணம் கேட்கல, கண்ணனும் ருக்மிணியும் சேர்ந்து சகசரநாமம் கேட்கல. ஆனா திருவள்ளரை திவ்ய தம்பதிகள் சேர்ந்து விஷ்ணு சித்தியம் எத்தனை தரம் கேட்டிருப்பான். அதனால திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் அப்படிங்கிறது திருவள்ளரை எம்பெருமான் தான். அடுத்தது பெரியாழ்வார். பெரியாழ்வார் இங்க மங்களாசாசனமே பண்ணியிருக்கார். அதுலயும் இது பெண்ணரசு நாடா இருக்கிறதுனால சாற்று பாசுரத்தை தாயார் பரமாவே மங்களாசாசனம் பண்றார். போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவள்ளரையானை அப்படின்னு மங்களாசாசனம். இதற்கு மாமுனிகள் வியாக்கியானம் விடுறார். அழகா ஒரு வார்த்தை சொல்றார் மாமுனிகள். பங்கைய செல்வி அப்படின்னு இல்லையா பிராட்டிக்கு திருநாமம், அதுல இருந்தே நமக்கு தெரியலையா, அவள் அந்த தாமரை பூ, அவளுடைய பிறந்தாகமா இருக்கக்கூடிய தாமரை பூவை கூட விட்டுவிட்டு அகலகில்லேன் அப்படின்னு க்ஷணகாலமும் பெருமாளை பிரியாம இங்க வந்து திருவள்ளரையில இவரோட நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணும்படியாக இங்க திருவள்ளரையில இருக்கிற எம்பெருமானை தாயார் என்ன பண்றா, கோல் தேடி ஓடும் கொழுந்தது அப்படின்னு பிடிச்சுட்டு இருக்காளாம். அதாவது ஒரு ஒரு கொடி நாம தரையில விடுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், தரையில படராது, பக்கத்துல ஒரு குச்சி அதுக்கு நடணும். அந்த குச்சியை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சுன்னு அது ஏறிடும். அந்த குச்சியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொடிக்கு நம்ம பூமியில போட்டாலும் அந்த தள்ளி வந்து அந்த குச்சியை பிடிச்சுன்றோம். அது போல இங்க தாயார் என்ன பண்றா, எப்படி ஒரு கொடி அந்த குச்சியை தேடி தேடி ஓடுமோ அது போல கொடி மாதிரி பூங்கொடி ஆட்டம் போதமர் செல்வ கொழுந்து, கொழுந்து கொடி போல இருக்கிற இந்த தாயார் அந்த பெருமாள்ங்கிற அந்த ஆதாரத்தை தேடி தேடி ஓடுறான். அதான் எப்ப பாரு உற்சவாதிகள் எங்க வந்தாலும் கூடவே போயிடுறான். அந்த ஆதாரத்தை விட்டுட்டு என்னால சமாளிச்சுக்க முடியாது அப்படின்னு எப்ப போனாலும் கூடவே போயிடுறான். அது பார்த்தா எப்படி இருக்கான் மாமுனிகளுக்கு, ஒரு கொடி எப்படி ஒரு குச்சியை தேடி ஓடுமோ அது போல இருக்கு, அந்த ஆதாரத்தை தேடி ஓடுமோ அது போல இவளும் தனக்கு ஆதாரம் இவர்தான் அப்படின்னு இவர் எங்க கிளம்பினாலும் இவர் கூடவே ஓடிடுறான். அது எந்த அளவுக்குன்னா, ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வேச்ச மானுஷி, என்ன அவதாரம் பண்ணினாலும் நானும் கூட வருவேன் அப்படின்னு ஓடி ஓடி வந்துடுறான். எல்லா அவதாரத்திலையும் லக்ஷ்மிக்கு இடம் உண்டு. பூமி நீலா தேவிகள்லாம் சிற்சில அவதாரங்கள்ல தான் சேர்ந்துக்கிறா. ஆனால் லக்ஷ்மி தேவிக்கு மட்டும் எல்லா அவதாரத்திலையும் இடம் உண்டு. ஏன்னா அவளால க்ஷணகாலம் கூட அவரை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அந்த ஆதாரம் தனக்கு வேணும் அப்படின்னு மாமுனிகள் இப்படி அனுபவிக்கிறாரு. அதனால என்ன ஆறுதான், திருவள்ளரை எம்பெருமான் ஒரு உபக்னம், அதாவது ஒரு ஆதாரமா இருக்கார். ஒரு மரம் அப்படின்னு வச்சுப்போம். அவர் ஒரு நல்ல தமால மரம் மாதிரி இருக்கார். அந்த தமால மரத்தை பங்கைய செல்விங்கிற இந்த கொடி சுத்தின் இருக்கு. இந்த கொடிக்கு அந்த தமால மரம் தான் ஆதாரமா இருக்குன்னா கூட பாக்குறவாளுக்கு அந்த மரம் தெரியாது. கொடி சுத்தின மரம் எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு அந்த கொடியை தான் நம்ம ரசிச்சு பார்ப்போம். கொடிதான் தெரியுமே ஒழிய மரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே போல இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் தான் பிராட்டிக்கு ஆதாரமாக இருந்த போதிலும் இது பெண்ணரசு நாடுங்கிறதுனால இவதான் பிரதானமா இருக்கா, இவளுடைய ஆட்டம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியறது. அவர் பதவுசா இவ பக்கத்துல ஒதுங்கி ஒதுங்கி நின்னுட்டு இருக்காரே அப்படின்னு நம்ம சரமாச்சாரியரா இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் இந்த திவ்ய தம்பதியை இப்படி ரசிச்சு வியாக்கியானம் விட்டிருக்கார். அதனால திருவள்ளரைங்கிற அந்த ஊருக்கு பிரதானையாக இருப்பவள் பங்கைய செல்வி நாச்சியார் அப்படின்னு வியாக்கியானம். அடுத்ததான் ஆண்டாள். ஆண்டாள் தனியா திருவள்ளரைய பாடல அப்படின்னாலும் அந்த பிரஸ்தாவம் இதுல இருக்கு. ஆண்டாள் இடத்துல திருவள்ளரையில ஒரு ஏக்கம் இருக்கு. என்னன்னா, ஆண்டாளுடைய தனியன், நாச்சியார் திருமொழி தனியன், அது என்ன சொல்றது, அள்ளினாள் தாமரை மேல் ஆரணங்கின் என் துணைவி, 5 விஷயங்கள் இந்த தனியன்ல இருக்கு. ஆண்டாளுடைய 5 இடங்கள், 5 நிலைகளை இந்த தனியன் சொல்றதாக நாம எடுத்துக்கலாம். இத மட்டுமே தனியா ஒரு உபன்யாசம்னு பண்ணணும், அவ்வளவு இருக்கு இதுல. இருந்தாலும் ரொம்ப சங்கிரகமா சொல்றேன். அள்ளினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவின்னு ஒரு நிலை ஆண்டாளுக்கு, மல்லிநாடு ஆண்ட மடமயில்னு ஒரு நிலை ஆண்டாளுக்கு, மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு, 5 நிலை. இதுல அள்ளினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவிங்கிறத எங்க பார்க்கலாம், அள்ளினாள் தாமரை மேல் ஆரணங்குன்னா பங்கைய செல்வி. பங்கைய செல்விக்கு இந்த ஊர்ல ஆண்டாள் ஒரு சக்கிய போல இருக்கா, தோழிய போல இருக்கா. இத நாம திருவள்ளரையில பார்க்கலாம். இந்த இதுக்கு தனியனிட்டவர் திருக்கண்ணமங்கை ஆண்டாள். திருவள்ளரையில இந்த அழக நாம பார்க்கலாம். லக்ஷ்மிக்கு ஆண்டாள் தோழியை போல் இருக்கும் அழகு, அதை நாம இங்க பார்க்கலாம். மல்லிநாடாண்ட மடமையில், அதை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் மல்லிநாடுன்னு பெயர். அதை அப்படியே ஆட்சி பண்றா. அது ஒரு பெண்ணரசு நாடு, அது பூமி பிராட்டிக்கு. அந்த அழக அங்க பார்க்கலாம். மெல்லியலாள் ரொம்ப முக்தமான சுபாவம் உடையவள்.
இத நாம சோலைமலையில பார்க்கலாம். ஏன்னா தலிக கைங்கரியம் பண்றாங்க ஆண்டாள். அதனால மூலவர் ஆண்டாள் உடைய ஒரு சேவையே எப்படி இருக்கும்னா, குந்தியிட்டு அமர்ந்து மணப்பெண் மாதிரி குத்துக்காலிட்டு அமர்ந்து, அந்த தலிக பண்ற ஒரு அவசரம் எப்படியோ அந்த திருக்கோலத்துல அங்க ஆண்டாள் இருப்பா. அதனால மெல்லியலாள் அப்படிங்கிறவள் திருமாலிருஞ்சோலை ஆண்டாள். ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் பிருந்தாவன ஆண்டாள். பிருந்தாவன விகாரிய தானே ஆசைப்பட்டா. ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள். ஆயர் குலவேந்தனா பிருந்தாவன விகாரியான கண்ணன் யாரையும் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் அவனுக்கு ஆத்துக்காரியா போகணும்னு இவ ஆசைப்பட்டிருக்கா. அதனால இந்த ஆண்டாள் பிருந்தாவன ஆண்டாள். தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு. பெரியாழ்வார் யாருக்கு இந்த விளக்க தான் ஆத்துல ஒரு விளக்கு இருக்கே இப்படி ஒரு ஞான தீபம். இந்த ஆண்டாள்ங்கிற விளக்கை யாருக்கு கொடுத்தார்? ஸ்ரீரங்க தெம்பெருமானுக்கு. அதனால இந்த கடைசி ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ஆண்டாள் அப்படின்னு 5 ஆண்டாளுடைய நிலைகள் இதெல்லாம். இந்த தனியனை வச்சுட்டு பார்த்தோமானா இதுல முதல்ல லக்ஷ்மியின் இன் துணைவி, ஆரணங்கின் இன் துணைவி அப்படின்னு இருக்கக்கூடிய கோதையை நாம திருவள்ளரையில காணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரியாழ்வாருடைய திருத்தகப்பனாருக்கு பூர்வீகம் திருவள்ளரை தான். பெரியாழ்வாருக்கே பூர்வீகம். பெரியாழ்வாருடைய தாய் தகப்பனார் முதல்ல திருவள்ளரையில தான் இருந்தா. அங்கேருந்து அவ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஏதோ காரணத்தினால இடம் மாறிட்டா. இப்ப நாமெல்லாம் ஊர் மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா? அது போல ஏதோ ஒரு கைங்கரிய நிமித்தமாக இங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஆட்கள் வேணும், பூர்வசிகர்கள் வேணும் அப்படின்னு அவர் அப்ப இடம் மாறிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அவதரிச்சவர் பெரியாழ்வார். பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் அவதாரம் பண்ணினா. அதனால இவாளுக்கெல்லாம் பூர்வீகம் எப்ப திருவள்ளரையோ அப்ப திருவள்ளரை தாயாருக்கு இவள் சகி அப்படின்னு சொல்றதும் பொருத்தமான அர்த்தமே. அதனால இது ஆண்டாளுடைய தனியன்ல இருக்கக்கூடிய ஒரு தாயார் பிரஸ்தாவம். தொண்டரடி பொடியாழ்வார். சேட்டை தன்மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே அப்படின்னு இவருடைய பாசுரத்துல ஒரு வாக்கியம் வருது. முன்ன நாம பார்த்தோம் பங்கைய செல்வியினுடைய ஸ்தானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துன்னு வந்தோம். பக்கத்துல இருக்கா, மார்புல இருக்கா, லக்ஷ்மி கஷேத்திரம்னு திருவள்ளரையில இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அவள் நீங்கிற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை இங்க ஆழ்வார் சொல்றார். சேட்டை அப்படின்னா மூதேவின்னு அர்த்தம். ஜேஷ்டா அப்படின்னு அதற்கு சம்ஸ்கிருத பெயர். தமிழ்ல அதற்கு சேட்டை அப்படின்னு பெயர். மூதேவி. அந்த மூதேவி தான் பங்கைய செல்வி நாச்சியார் நீங்க கூடிய இடமா. மூதேவி எங்க இருக்காளோ அங்க லக்ஷ்மி இருக்க மாட்டா. அதனால ஒரு புராண வாக்கியம் நமக்கு என்ன சொல்றது? அலக்ஷ்மிச்ச மயா புரோக்தா பத்னியா துஸ்ஸகஸ்யச்ச நாராயண பதம் தியாத்வா நஷ்யந்தேவன சம்சயா அப்படின்னு ஒரு புராண வாக்கியம். என்னன்னா, அதாவது ஒரு உருவகப்படுத்துறது புராணம். துஸ்ஸகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். பொறாமை அப்படின்னு அவனுக்கு தமிழ்ல பெயர். சான்ஸ்கிரிட்ல அவனுக்கு துஸ்ஸகன் அப்படின்னு பெயர். அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா. அவ பெயர் அலக்ஷ்மி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர். தமிழ்ல மூதேவின்னு பெயர். இவா 2 பேரும் இணை பிரியாத தம்பதியா இருக்கா. நாம திருவள்ளரையில திவ்ய தம்பதி இணை பிரியாம இருக்கான்னு சொன்னா அழகா இருக்கு. ஆனா இந்த புராணம் லிங்க புராணம் என்ன சொல்றது? இந்த துஸ்ஸகனும் அலக்ஷ்மியும் இணை பிரியாம இருக்கா, தம்பதியா இருக்கா, இணை பிரியாம இருக்கா அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம்? பொறாமை இருக்கிற இடத்துல மூதேவி தான் இருப்பா. பொறாமையும் மூதேவியும் இணை பிரியா தம்பதிகள். பொறாமை இருக்கிற இடத்துல மூதேவி இருப்பா. மூதேவி இருக்கிற இடத்துல பொறாமை இருக்கும். இந்த இடங்களை விட்டு பங்கைய செல்வி நீங்கிடுவா. அதுல இருந்து என்ன தெரியுது? பங்கைய செல்வி நாச்சியார் நம்ம இடத்துல வரணும்னு யார் ஆசைப்பட்டாலும் பொறாமை இல்லாம இருந்துட்டா தாயார் வருவா. தாயார் வந்தா பின்னாடியே பெருமாளும் வந்துருவார். அவர்தான் ஸ்ரீலோலன்னு பின்னாடி எல்லாத்துக்கும் வராரு இல்லையா? எப்படியாவது தாயார வரவழைக்கணும்னு ஆசைப்பட்டா நாம அதுக்கு என்னென்னமோ பண்றா. பெருமாள் கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணிட்டு உட்காராம ஆத்துக்கு வந்துட்டா தாயார் கூட வந்துருவாங்கிறா. அப்படியெல்லாம் ட்ரிக் பண்ணி ஏமாத்த முடியாது. ஹிருதயத்தை பொறாமை இல்லாம சுத்தமா வச்சுண்டாச்சுன்னா தாயார் நம்ம ஹிருதயத்துக்கு வருவா. அது ஏற்கனவே புண்டரீகாட்சனுடைய ஸ்தானம். கூடவே பெருமாளும் வந்துருவார். அப்ப நமக்கு என்னன்னா நம்ம நினைவுகள் பேச்சு எல்லாமே புண்டரீகாட்ச பரமாவே ஆயிடும். அதனால பொறாமை இல்லாத இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள். பொறாமை இருக்கிற இடத்தை விட்டு நீங்கிடுவா அப்படிங்கறத இங்கே தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரம் நன்னாவே நமக்கு தெரிவிக்கிறது. திருப்பான் ஆழ்வார் இவர் என்ன பண்ணார்? பெருமாளுடைய கண்ணழகுல இவர் அளவுக்கு எந்த ஆழ்வாரும் ஈடுபடல. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு இவர் அளவுக்கு கண்கள்ல நாச்சியார் கூட இப்படி வர்ணிக்கல. இவ்வளவு நரேட் பண்ணல கண்ணுக்கு. அந்த அளவுக்கு இவர் ஈடுபட்டிருக்கார். இவருடைய ஈடுபாட்டுக்கு யாரோ ஒருத்தர் வழிகாட்டியா இருக்கணும் இல்லையா?
அது யாருன்னா பங்கைய செல்வி தாயார் தான். ஏன்னா அவர் புண்டரீகாக்ஷன், அவரையே இவ தன்னுடைய கண்ணால கட்டி போட்டு வச்சிருக்கான்னா இவ எவ்வளவு ஈடுபட்டிருப்பா, இவளுடைய கண்கள்ல அவர் எவ்வளவு ஈடுபட்டிருப்பார். அதனால தாயார எப்பவுமே சொல்லும் போது அசிதேக்ஷணான்னு சொல்றது, மையார் கருங்கண்ணி. அந்த மையுண்ட கண்களால அப்படியே பெருமாளை பார்த்துட்டே இருந்தா பெருமாள் அப்படியே மயங்கின்னு இருப்பாராம் இவகிட்ட. இவளும் பெருமாளுடைய கண்ணழகுல அவ்வளவு ஈடுபட்டு இருப்பா. தாயார சொல்லும் போதே தாயார சொல்லும் போதே என்ன பொதுவா கண்ணழகி அப்படின்னு சொல்றதுதான் பெரும்பாலும் ராமாயணத்துல நிறைய இடங்கள்ல தாயார கண்ணழகியா தான் சொல்றாரு வால்மீகி பகவான். அந்த கண்ணழகி அவளும் ஈடுபடக்கூடிய ஒரு அழகர் யாருன்னா பெருமாளுடைய அந்த கண்கள். புண்டரீகாக்ஷன் அவருடைய அந்த கண்கள்ல தான் அவரும் அப்படி தாயாரும் அப்படி ஈடுபடக்கூடிய கண்கள் அப்படின்னா அது பெருமாளுடைய கண்கள். அப்போ திருப்பாணாழ்வாருடைய ஈடுபாட்டுக்கு இந்த கண்ணழகுல ஈடுபடுறதுக்கு வழிகாட்டி யாருன்னா பங்கைய செல்வி தாயார் தான். ஏன்னா 108ல இந்த க்ஷேத்திரத்துலதான் இந்த பெருமாளுக்கு புண்டரீகாட்சன்கிற பெயர் 108ல இந்த ஒரு க்ஷேத்திரத்துலதான், அதாவது திவ்ய தேசங்கள்ல இந்த ஒரு க்ஷேத்திரத்துலதான். தாயாருக்கு பங்கைய செல்விங்கிறதும் திவ்ய தேசங்கள்ல இந்த ஒரு க்ஷேத்திரத்துலதான். பேர்ல கூட ஒரு தனித்துவம் இருக்கு இங்க. இந்த ஜோடியினுடைய திருநாமம் வேற ஒரு திவ்ய தேசத்துல உண்டுன்னு நம்ம பார்க்க முடியல. ரெங்கநாதன் ரெங்கநாயகின்னா 2-3 க்ஷேத்திரம் இருக்கு அது போல. ஆனா புண்டரீகாட்சன் பங்கைய செல்விங்கிறது இந்த க்ஷேத்திரத்துலதான். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமா இருக்கு எல்லாத்துலயும். அதனால திருப்பாணாழ்வாருடைய அந்த கண்கள் ஈடுபாட்டுக்கு வழிகாட்டியே இந்த பங்கைய செல்வி தாயார் தான். இவள் எப்படி புண்டரீக கண்கள்ல பகவான் இடத்துல ஈடுபட்டாலோ அதே போல இவரும் ஈடுபட்டார். திருமங்கை ஆழ்வார் கடைசி. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பூர்த்தி பண்ணிடுறேன். வாம்பரியுக மன்னர் தம் உயிர் செக ஐவர்கட்கு அரசளித்த காம்பினார் திருவேங்கட பொறுப்பனின் காதலை அருள் எனக்கு மாம்பொழில் தளிர் கோதிய மடக்குயில் வாயது துவர் பெய்த தீம்பலங்கனி தேனது நுகர் திருவள்ளரை நின்றானே. இந்த க்ஷேத்திரத்துக்கு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனமே இருக்கு. 10 பாசுரம் ஒரு பதிகம் இருக்கு. இருந்தாலும் இந்த பாசுரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடையவர் இந்த பாசுரத்துல ரொம்ப ஈடுபட்டிருக்கார். திருவள்ளரையில வந்து பெருமாள் தாயார மங்களாசாசனம் பண்ணும்போது இந்த பாசுரத்தை உடையவர் சேவிச்சு ரொம்ப ஈடுபட்டிருக்கார். அதனால அந்த ஈடுபாட்டினுடைய வெளிப்பாடாக அவர் என்ன பண்ணினாராம், இந்த பாசுரத்தை அப்படியே வடமொழியாக்கி ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகமாக இதையே வச்சுட்டான். இந்த பாசுரம் தமிழ்ல இருக்கு, இதை அப்படியே அவர் சம்ஸ்கிருதம் பண்ணி அதை அப்படியே ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகமா வச்சுட்டார். ஏன்னா நின் காதலை அருள் எனக்குன்னு இருக்கு இங்க வாக்கியம். உன்னுடைய தேவரீருடைய திருவடிகள்ல பரம பக்தியை எனக்கு அருள் புரிய வேண்டும். பரம பக்தின்னா அந்த பிரேம பக்தின்னு சொல்றோமே அது. பிரேம பக்தி கிடைச்சிருதுன்னா நமக்கு என்னெல்லாம் பிரதிகூலம் இருக்கோ அவ்வளவும் நீங்கிடும். கட்டுக்கடங்காம ஒரு ஆறு வரும்போது குப்பசத்தை எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். அதே போல பெருமாள் இடத்துல காதல் பெருக்கெடுத்ததுன்னா எல்லா தடையும் நீங்கி நமக்கு நம்ம விரும்பின கைங்கரியம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது இதற்கு அர்த்தம். இது அப்படியே இந்த அருளி செயல் சந்தைய எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல மங்கள ஸ்லோகத்துல வைக்கிறார். பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு இதனுடைய தமிழாக்கம் தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய வடமொழியாக்கம் தான் இந்த ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகம். பரபிரம்மமான ஸ்ரீனிவாசன் இடத்தில் எனக்கு பக்தி ரூபமான ஞானம் உண்டாகட்டும் அப்படின்னு எம்பெருமானார் மிகவும் ஈடுபட்ட திருவள்ளரை பாசுரம் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். இதுலயும் தாயாருடைய பிரஸ்தாவம் இருக்கிற பாசுரமா பார்த்து ஈடுபட்டிருக்கார் உடையவர். இது ஒரு பெருமை. இதை தவிர எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துல அவருக்கு மாதுகரத்துல விஷம் வச்சு அன்னம் இட்டுட்டான். ஒரு கதை தெரியும் எல்லாருக்கும். விஷம் வச்சு அன்னம் இட்ட போது எம்பெருமானாருக்கு அது ரொம்ப மனசுல ஒரு வருத்தத்தை உண்டாக்கிடுது. அந்த சந்தர்ப்பம் அவர் திருவள்ளரைக்கு வந்து உபவாசம் இருந்தார். 2 வருஷ காலம் திருவள்ளரையிலேயே அவர் தங்கி இருந்தார், இருந்தார். திருவள்ளரைக்கு வந்து ஒரு 3 தினங்கள் அவர் உபவாசமா இருந்தாராம். அப்போ தாயார் பார்த்தாலாம், ஒரு யதி, அதுவும் யதி ராஜர் எப்பேற்பட்டவர், அவர் நம்ம ஊருக்கு வந்து உபவாசம் இருக்கிறதாவது அப்படின்னு தான் அமுது பண்ணின்ற பிரசாதத்தை எம்பெருமானாருக்கு போய் தரும்படியாக அர்ச்சக முக்கியனை நியமிச்சிருக்கான். அவளும் அப்படி கொண்டே கொடுத்த விட்டு அதுக்கப்புறம் அந்த உபவாசத்தை எம்பெருமானார் கைவிட்டுட்டார். அதனால இன்னைக்கும் ஒரு வழக்கம் என்னன்னா திருவள்ளரையில தாயாருக்கு அமுதுபடி பண்ணின அந்த பிரசாதங்கள் எம்பெருமானாருக்கு நைவேத்தியம் பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. திருவள்ளரையில இது ஒரு வழக்கம். அவதார காலத்துல நடந்த சரித்திரம்.
அந்த 3 தினங்கள்ல உபவாசத்தை கைவிட்டார் உடையவர். ஸ்ரீரங்கத்துல நிலைமை சரியாகல. அதனால 2 வருஷ காலம் திருவள்ளரையிலேயே தான் அவர் தங்கியிருந்தார். எப்படி அங்க தொண்டை மண்டலத்துல தேவபெருமாளும், பெருந்தேவி தாயாரும் காப்பாத்தி கொடுத்தா, அந்த இவர் இடத்துல யாதவ பிரகாசர் இடத்துல இருந்து. அதே போல இங்க சோழ தேசத்துல திருவள்ளரை திவ்ய தம்பதிகள் உடையவரை 2 வருஷம் வச்சுட்டு இருந்து காப்பாத்தினோம். எப்படி இருந்திருக்கும் அந்த காலம்? அரவத் தமிழினோடும் அரவிந்த பாவையும் தாடும் அப்படின்னு அந்த க்ஷேத்திரமே அப்படியே திருப்பார்கடல் போல இருந்திருக்கும். அரவத் தமிழி உடையவர் இருக்கார், அரவிந்த பாவை நாச்சியார் இருக்கா, பங்கைய செல்வி. அதனால அப்ப 3 பேருமா எப்படி இருந்திருப்பா? ராமாயண காலத்துக்கே போயிருப்பா. அப்படி 2 வருஷ காலம் உடையவர் இந்த க்ஷேத்திரத்துல தங்கி இருந்தார். நம்பெருமாள் அதற்கு பிறகு திருவரங்க பெருமாள் அரையரை அனுப்பிச்சு உடையவரை அழைக்கிறார். அப்போ உடையவர் கிளம்பணும், ஊரை விட்டு திருவள்ளரையில இருந்து கிளம்பணும். அரையர் என்ன பண்றார், இன்னுயிர் சேவலும் அப்படிங்கிற அந்த திருவாய்மொழி பதிகத்தை வாசிச்சு உடையவர் அழைச்சிட்டு போறார். அதை சேவிச்சு உடையவர் அழைச்சிட்டு போறார். இன்னைக்கும் திருவள்ளரையில அரையர் சேவை உண்டு. நித்தியப்படி இந்த பதிகத்தை சொல்லி அழைச்சிட்டு போனதுனால நித்தியப்படி சேவா காலத்துல கோவில் திருவாய்மொழி போல இந்த பதிகத்தையும் சேவிக்கிறது அப்படின்னு திருவள்ளரையில இது ஒரு நடைமுறை வழக்கமா இருக்கு. திருவள்ளரையில உடையவர் தங்கி இருந்த அந்த காலத்துல 2 வருஷ காலத்துல கவனிக்கிறார். பங்கைய செல்வியார் ஸ்ரீகாரியத்தையும் கோவில் தரிசன நிர்வாகத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். இங்க இருந்துட்டே ஸ்ரீரங்கத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். திருவள்ளரையில ஸ்ரீரங்கத்தை ரொம்ப அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த நேரத்துல ரொம்ப தாப்பப்பட்டுட்டார் எம்பெருமானார். அந்த நேரத்துல தாயார் சன்னதியில தாயாருடைய நியமனத்தினால் ஒரு துவாரம் பிலம் ஒண்ணு ஏற்படுத்தி அங்கேருந்து ஸ்ரீரங்கத்தை தரிசனம் பண்ணும்படியாக உடையவருக்கு நியமனம் ஆச்சு. தாயாருடைய நியமனம். இன்னைக்கும் பார்த்தா தனிக்கோவில் தாயார் சன்னதியில ஒரு பிலம் இருக்கும், ஒரு துவாரம் ஒண்ணு இருக்கும், ஒரு சதுரமா ஒரு துவாரம். அந்த துவாரத்து வழியா பார்த்தா ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இன்னைக்கு நமக்கு சேவை ஆகும். உடையவர் காலத்துல இன்னும் நன்னாவே அப்போ இன்னும் கொஞ்சம் இயற்கை நன்னா தெளிவா இந்த இந்த ஓசோன் பிரச்சனை, இந்த பொல்யூஷன் எல்லாம் இல்லாம இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இன்னும் நன்னாவே ஸ்ரீரங்க சேவை அவருக்கு கிடைச்சிருக்கும். அதனால என்னன்னா, எம்பெருமானார் 2 வருஷ காலம் திருவள்ளரையில தங்கி இருந்து பங்கைய செல்வியார் நிர்வாகத்தையும் கவனிக்கிறார், தரிசன நிர்வாகத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்போ உடையவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அமுதுபடி பண்ணிக்கிறது அவ்வளவு போறலன்னு ஒரு மனக்குறை இருக்கு எம்பெருமானாருக்கு. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல தினமும் எம்பெருமானார் என்ன பண்ணுவார், தலிக பெரிய பெருமாளுக்கு கொண்டுட்டு போகும்போது அந்த துவாரபாலகால ஒட்டி வந்து நின்னுடுவார். தலிக அம்சியாகி வெளியில வந்த உடனே அந்த கூடையை அங்கேயே வைக்க சொல்லி அந்த துணியை விலக்கி திறந்து பார்ப்பார். அப்ப அப்படியே கண்ணீர் விடுவாராம். அந்த அமுது பண்ணின்றதுக்கு ஏதான அடையாளம் காட்டக்கூடாதா, ஒரு குழி மாதிரி ஏதான அடையாளம் காமிச்சிருக்க கூடாதா அப்படின்னு கண்ணீர் விடுவாராம் உடையவர். அதனால அவருக்கு என்ன தோணித்து, அவ்வளவு திருப்தியா நம்பெருமாள் உகந்து அமுது செய்யல போல இருக்கு அப்படின்னு அவருக்கு மனசுல பட்டுது. ஆனா அவருக்கே திருவள்ளரையில வந்திருந்த 2 வருஷ காலத்துல இந்த ஊர்ல பெருமாள் நன்னா சாப்பிடுறாரே, சாப்பாட்டு ராமன் வா, இங்க சாப்பாட்டு புண்டரீகாட்சனா இருக்காரே, இந்த ஊர்ல பெருமாள் நன்னா சாப்பிடுறார் அப்படின்னு ஏன்னு கவனிக்கிறார். பார்த்தா அவருக்கு தோன்றது பூமா மலர்மங்கை மனநோக்கம் உண்டான். அவர் சாப்பிடுறது என்னன்னா பிராட்டியினுடைய கட்டாட்சம். பிராட்டியினுடைய கண்ணழக பார்த்துட்டே என்ன போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கார், சாப்பிட்டுடுறார். திருப்தியா சாப்பிடுறதுக்கு காரணம் இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அதனால என்ன பண்ணினாராம், பிராட்டி பரிகரமா இருக்கக்கூடிய ஒரு 4 பேர்களை தான் ஊருக்கு போகும்போது அரையர் வந்து இன்னுயிர் சேவல் சொல்லி கூட்டின்னு போறச்சு 4 பேர்களை கூட்டின்னு போயிட்டார். கூட்டின்னு போய் ஸ்ரீரங்கத்து மடப்பள்ளியில உட்கார வச்சு திருவள்ளரையில தலிகை பண்ற மாதிரியே இங்கேயும் பண்ணுங்கன்னு ஏற்பாடு பண்ணினாராம். அவளும் அதே போல திருவள்ளரையில பண்றாப்புலயே ஸ்ரீரங்கத்திலையும் பண்ணினார்கள். அந்த தாயார் தன் பரிகரங்கள் 4 பேர் அனுப்பிச்சா இல்லையா, அதற்கு நன்றிக்காக ஸ்ரீரங்கம் மடப்பள்ளிக்கு அரவிந்த நாச்சியார் பங்கைய செல்வி மடப்பள்ளி அப்படின்னு திருநாமம் சாத்தினாராம். இது உடையவருடைய சரித்திரத்துல இருக்கு. இந்த இதற்கு பிரமாணம் ராமானுஜாரிய திவ்ய சரித்திரையில நமக்கு காண கிடைக்கிறது. இது போல நாச்சியார் பரிகரம், திருவள்ளர நாச்சியார் பங்கைய செல்வியினுடைய பரிகரங்களை அழைச்சின்னு வந்து அவளை ஸ்ரீரங்கம் மடப்பள்ளியில அமர்த்தி அவா தலிக பண்ணின அந்த பிரசாதங்களை பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு கண்டருளை பண்றது அப்படிங்கிறது எம்பெருமானார் ஏற்படுத்தி வைத்தது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், கடைசி விஷயம். வேதாந்தாச்சாரியர் ஹம்ச சந்தேஷம் அப்படின்னு ஒரு காவியம் ஒண்ணு பண்ணினார். அதாவது அவர் என்ன பண்றார், சீதைய பிரிஞ்சு இருக்கக்கூடிய பெருமாள் ராமபிரான் அவர் என்ன பண்றாராம், ஒரு அன்னத்தை பிராட்டியின் இடத்துல தூது விடுறாராம். அந்த இடத்தை இவர் ஹம்ச சந்தேஷம் அப்படின்னு அந்த மனோபாவத்துல எழுதுறார். பெருமாளுடைய மனோபாவத்தை நினைச்சு பார்த்து எழுதுறார் ஹம்ச சந்தேஷம். அதுல ராமர் ஒரு அன்னத்தை சீதையின் இடத்துல தூது விடுறார்.
அப்போ அந்த அன்னத்தின் இடத்துல ராமர் சில விஷயங்களை எல்லாம் சொல்றார். "நீ என்ன பண்ணு ஹம்சமே, நீ என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துல எல்லாம் போய் நீ முதல்ல தேடு. ஏன்னா எனக்கு தானே தெரியும் லக்ஷ்மி எங்கெல்லாம் உகந்து வாசம் பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்ல எல்லாம் நீ முதல்ல போய் தேடு. முதல்ல என்ன பண்ணு, நீ சத்தியவிரத க்ஷேத்திரம்னு காஞ்சிபுரம் இருக்கே, அங்க போய் தேடு. அடுத்ததாக தொண்டை மண்டல பிரதேசம், இந்த திருவல்லிக்கேணி இந்த பிரதேசங்கள்ல போய் தேடு. அப்புறம் காவேரி கரை ஓரத்துல தேடு. அதற்கு பிறகு தாமிரபரணி கரை ஓரத்துல தேடு. அதற்கும் மேல ஸ்வேதகிரி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அது பார்க்க எப்படி இருக்கும்? பூமிக்கு அடியிலேருந்து ஆதிசேஷன் அப்படி வெளிப்பட்டா எப்படி இருக்குமோ, அது போல அந்த ஊர் இருக்கும். அந்த பாறைகள்லாம் ஆதிசேஷன் மாதிரி அப்படி பூமிக்குள்ளேருந்து வெளியில வந்திருக்கும். வெள்ள வெளேர்ன்னு இருக்கிறதுனால ஆதிசேஷன் மாதிரியே இருக்கும். அந்த க்ஷேத்திரத்துல லக்ஷ்மி இருக்காளான்னு பாரு. சீதை இருக்காளான்னு பாரு. சீதா லக்ஷ்மி. அங்கேயும் இல்லன்னா, நீ லங்கைக்கு போய் அசோகவனத்துல தேடு அப்படின்னு ராமர் சொல்றாராம். இப்படி ஒரு அன்னத்த தூது விடுறார். அப்படி சொல்லும்போது, வேதாந்தாச்சாரியார் சுவாமி தேசிகன் ஒரு 4 ஸ்லோகங்களால இந்த திருவள்ளுவரைய ரொம்ப வர்ணிக்கிறார். அதுல நமக்கு முக்கியமானது பிராட்டி பிரஸ்தாவம் ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. முதல் ஸ்லோகம் திருவள்ளுவரினுடைய ஸ்தல சிறப்ப வந்து சொல்லும்படியா இருக்கு. அடுத்தது அந்த எம்பெருமானுடைய சிறப்பை சொல்லும்படியா இருக்கு. அந்த வனத்துக்கு நீலிகாவனம்னு பெயர். நந்தவனம். திருவள்ளரை நந்தவனத்தினுடைய சிறப்பு. அத சொல்லும்படியா இருக்கு. திருவள்ளரையில காற்று ரொம்ப பிரசித்தம். நல்ல காத்தடிக்கிறது. முதல்லயே சொன்னோம். காற்று மன்மதனுக்கு தொண்டு புரியறதாம். அத சொல்லும்படியாக இதெல்லாம் சொல்லும்படியாக 4 ஸ்லோகங்கள் அவர் அருளி செஞ்சிருக்கார் வேதாந்தாச்சாரியார். அதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு என்ன சொல்றார், இந்த க்ஷேத்திரத்துல திவ்யம் தேஜோ ஜலதி தனயா ஸ்நேக நித்யானுஷக்தம். இந்த க்ஷேத்திரத்துல பெரிய பிராட்டியான பங்கைய செல்வியின் இடத்துல பெரும் காதல் கொண்டு இருக்கார் புண்டரீகாக்ஷன். அதனால அவர் எப்பவும் அவளை பிரியாம அப்படியே தேஜஸ்கரமா இருக்கார். அங்க உள்ள அந்த பரபிரம்மம் எப்படி இருக்கு? புண்டரீகாட்ச பரபிரம்மம் தேஜோமயமா இருக்கு. அந்த பரவஸ்து எப்பவும் பங்கைய செல்வியை பிரியாத பரம்பொருளாக உள்ளது. அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்தை அருளி செய்யறாராம். நாம முதல்லயே சொன்னது போல திருமலையில பிராட்டி நான் பெருமாளை பிரிய மாட்டேன் அகலகில்லேன் இறையும்னு சொல்லிட்டு இருக்கா. இது ஒரு பெருமைன்னு நாம சொல்றோம். உண்மைதான், சத்தியம்தான். நாமளே அப்படித்தானே இருக்கோம். இப்ப பிராட்டி அப்படி இருந்தா ஒரு ஆச்சரியம் என்ன? அப்படிங்கும் போது இந்த ஊர்ல திருவள்ளரையில இந்த பங்கஜவல்லி நாச்சியாரை நான் பிரியவே மாட்டேன்னு பெருமாள் இருக்காராம். அப்போ இந்த இந்த பெருமையை பார்த்தா என்ன தோன்றது? திருமலையை காட்டிலும் இந்த க்ஷேத்திரம் இன்னும் ஏற்றமுடையது. அங்கேயாவது ஸ்ரீனிவாசன், இங்க ஸ்ரீதரன். ஸ்ரீனிவாசன் அப்படின்னா லக்ஷ்மி பிரியாம இருக்கக்கூடிய நாயகன். ஸ்ரீதரன் அப்படின்னா லக்ஷ்மியை பிரியாமல் இருக்கக்கூடிய நாயகன். அதனால ஒரு பெரியவாச்சான் பிள்ளை தனியன்ல ஒண்ணு உண்டு. யத் கடாட்சைக லட்சியானாம் சுலப ஸ்ரீதர சதா. பெரியவாச்சான் பிள்ளை கடாட்சத்துக்கு இலக்கானவர்களுக்கு ஸ்ரீதரனான பகவான் சுலபன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அடியன் இதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது? பெரியவாச்சான் பிள்ளை கடாட்சத்துக்கு என்னுடைய அடியன் தாத்தா அடியனுடைய பாட்டனார் புத்தூர் சுவாமி இலக்கானார். அதனால திருவள்ளரை எம்பெருமான் அவருக்கு சுலபன் ஆனாம். அதே பெரியவாச்சான் பிள்ளை கடாட்சத்துக்கு அடியேனும் ஒரு சிறு பாத்திரம் ஆயிருக்கேன், அபிமானினி ஆயிருக்கேன். அதனால திருவள்ளரை எம்பெருமான் அடியேன் விஷயத்திலையும் பிரசன்னமா இருக்கார் அப்படின்னு அடியன் அனுபவிக்கிறது. இதெல்லாம் ஒரு ரசோக்தி, ஒரு பாவ வைச்சித்திரியங்கள். மேலும் ஸ்ரீதர சதா, அதாவது சுலபன் பெரியவாச்சான் பிள்ளை கடாட்சமும் ஸ்ரீதரனான பகவான் கடாட்சமும் ஒண்ணு பிரிக்க முடியாது. பெரியவாச்சான் பிள்ளை கிருபைக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம்னா திருவள்ளரை எம்பெருமானான ஸ்ரீதரன் நமக்கு கிடைப்பார். இவர் திருவள்ளரை எம்பெருமான் கடாட்சத்துக்கு இலக்காயிட்டா பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு கிடைப்பார் அப்படின்னு இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு இந்த திருவள்ளரை எம்பெருமான் திருவள்ளரை பிராட்டியார் பங்கை செல்வி நாச்சியாருடைய இந்த அனுபவம் இந்த உயர்ந்த ஸ்ரீராம நவமி தினத்தில் நீங்கள்லாம் கேட்டுக்கொண்டபடி சிற்சில வார்த்தைகள் அவகாசத்துக்கு ஏற்ப அனுபவிக்கும்படி கிடைத்தது. நமக்கு பங்குனி உத்திரம் கூடி வந்துருக்கு. அந்த உயர்ந்த தினத்தில் இந்த அனுபவமானது நம் அனைவருக்கும் திருவள்ளரை திவ்ய தம்பதிகளுடைய பகவத் அனுபவத்தையும் கைங்கரியத்தையும் புங்கானு புங்கமாக வர்ஷித்து தந்தருள வேணுமாக ஆச்சாரியன் திருவடியினைகளை பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். रक्ताब्जल पत्र नेत्राय श्वेताचल निवासिने श्री विष्णु चित्त निधये नित्य शीर नित्य मंगलम नित्य शीर नित्य मंगलम।